இன்றைய தியானத்திற்காக வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் வசனம் முதல் முடிய நாம் வாசிக்க போகிறோம். பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் ஜெய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம் சாந்த சொரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம் சாந்த சொரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் ஜெய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் முதல் முடிய நாம் வாசிக்க கேட்போம். அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சேன் என்பதே.
இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடி உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சர பணியையும் தரிப்பிக்கவும், ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியன் ஆகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். ஆமேன். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வீட்டில் இந்த கால வேளையிலும் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக தேவன் கொடுத்த பிரதான கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே துதிக்கிறோம். இந்த ஆராதனையில் பாடின பாடல்களையும் ஜெபங்களையும் ஆசீர்வதித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே, இப்பொழுதும் தேவனுடைய செய்திக்காக நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, சுவற்றின் மேலே எழுதப்பட்ட அந்த கையெழுத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அது நியாய தீர்ப்புக்கு ஏதுவான ஒரு எழுத்தாக காணப்படுகிறது. அதை குறித்து நாங்கள் தியானிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் 2 பாபிலோன்களை குறித்து நாங்கள் ஆண்டவரே கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், சரீரத்துக்குரிய மாம்சத்துக்குரிய பாபிலோனாகவும் 2வது ஆவிக்குரிய பாபிலோனாகவும் காணப்படுகிறது. ஆகையால் இவற்றை நாங்கள் தொடர்ந்து பார்க்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி உங்களிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற அடியானை அபிஷேகத்து ஜீவனுள்ள வார்த்தையை பேச கிருபை செய்ய கேட்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கென்று நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமல் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. சகல துதி கனமகிமை யாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உடைய வார்த்தைக்கு நான் போகிறோம். 2 பாபிலோன்கள் என்ற தலைப்பில் அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். பாபிலோனை குறித்து தீர்க்கதரிசி சொல்லும்போது அது வேதாகமத்தில் ஆதியாகமத்தில் காணப்படுகிறது. அது நிம்ரோத்தினுடைய காலம். 2வதாக நாம் பார்க்கிறோம், அது வேதாகமத்தில் மத்தியிலும் காணப்படுகிறது. 3வதாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே காணப்படுகிறது. ஆகையால் இவைகளை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த பாபிலோன் நிம்ரோத்தினுடைய காலத்திலே கட்டப்பட்டது. அந்த பாபிலோனை குறித்து நாம் பார்க்கிறோம். அதை குறித்து சுவற்றின் மேல் எழுதப்பட்ட கையெழுத்து என்ற தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். அங்கு 48வது பேராகிராஃபை தியானிக்க போகிறோம். நேற்று நாம் உபவாச ஆராதனையில் அதை குறித்து தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஆகையால் இந்த காரியத்துக்காக நாம் வரப்போகிறோம். அல்லேலூயா. பாருங்கள், கடந்த வாரம் நேற்று அதை நாம் தியானித்தோம். அநேகர் நீங்கள் ஆராதனை விட்டு விட்டதுனால அந்த செய்தி உங்களை கடந்து போய்விட்டது. கடைசி நாட்களிலே எப்படி ஆதியாகமத்தில் காணப்பட்ட அந்த பாபிலோன் எப்படி அழிந்தது, நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்ல காரணம், அந்த பட்டணத்தினுடைய அரணான கட்டடங்கள். அல்லேலூயா. அந்த அரணான கட்டடங்கள் பாதுகாப்பானவை. நேபுகாத்நேச்சார் என்ற ராஜா அதை ஆட்சி செய்தான். அந்த பட்டணமானது முழுவதுமாக விக்கிரக ஆராதனை நிறைந்ததாக இருந்தது. நமக்கு தெரியும், 48 அவர்கள் அது விக்கிரக ஆராதனை நிறைந்ததாக அது காணப்பட்டதுனால
நாம் அதை குறித்து பார்த்தோம். பிரியமானவர்களே, அதனுடைய மதில்கள் எப்படி இருந்தது, அதனுடைய கதவுகள் எப்படி இருந்தது, அதன் உயரம் என்ன, அகலம் என்ன, எல்லாவற்றையும் நாம் என்ன செய்தோம், நேற்று நாம் தியானித்து விட்டோம். இன்றைக்கி அடுத்த பகுதியும் நம்ம போக போகிறோம். பாருங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. தேவன், அதாவது அந்த நேபுகாத்நேச்சார் யூதர்களை கைப்பற்றி சிறை கைதியாக கொண்டு வந்து அடிமைப்படுத்தி அவனுடைய நாட்டில் வைத்திருந்தார். அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். எப்படி எகிப்தில் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்து அவர்களை பற்பல வேலைகள் வாங்குவதிலே ஈடுபடுத்தினானோ அதே போன்று யூதர்கள் பாபிலோனில் சிறை கைதிகளை போன்று அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் அங்கு சில உத்தம தேவ மனிதர்கள் இருந்தார்கள், வாலிபர்கள் முதற்கொண்டு. நம்ம தானியேல் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, இந்த 3 பேரும் அந்த சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பணிந்து கொள்ள மாட்டோம் என்று அந்நிய தேசத்திலே அவர்கள் சாட்சியாக வாழ்ந்தார்கள். விக்கிரக வழிபாடு நிறைந்த அந்த தேசத்தில், அல்லேலூயா, அவர்கள் பெரிய சிலையை உண்டு பண்ணினார். அந்த சிலையில் அநேக ரகசியங்கள் இருக்கிறது. அந்த பெரிய சிலையை உண்டு பண்ணி அதை எல்லா ஜனங்களும் வணங்க வேண்டும் என்று இசைக்கருவிகள் வாசிக்கப்பட்டது. ஆனால் நடந்தது என்ன, அவர்கள் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, நாங்கள் அதை வணங்க மாட்டோம், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக அவர்கள் சொன்னார்கள். ஆகையால் பிரியமானவர்களே, அக்கினி சூளையானது 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. 3 வாலிபர்களையும் கட்டி அந்த அக்கினிக்கு இரையாக கொண்டு சென்றார்கள். ஏனென்றால் அவர்கள் யெகோவா என்னும் ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்கள். அவர்களை அக்கினியிலே போடும்போது கொண்டு சென்றவர்கள் மேல் அக்கினி பாய்ந்து அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் இந்த 3 வாலிபர்களும் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய நேரம் இது. நமக்காக வாழக்கூடிய நேரத்தை தூக்கி தூர போடுங்க, தேவனுக்கு முதலிடம் கொடுங்க, தேவனோடு சேர்ந்து வாழுங்க. ஏன்னா நான் அதிக காலம் இருக்க மாட்டோம், எந்த நேரம் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார்னு சொல்ல முடியாது. நம்ம ஆயத்தமாக இருந்தவர்கள் மட்டும்தான் கல்யாண வீட்டுகள் போக முடியும். ஆயத்தம் இல்லாமல் ஏனா தானங்கிற வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்ம அதை இழந்து போவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே கவனிங்க. ஆகையால் அக்கினி சூளையில் போடப்பட்ட அந்த 3 வாலிபர்களும் அக்கினியினுடைய மனம் கூட அவர்கள் உடைகளில் கூட வீசாமல் தேவன் அவர்களை பாதுகாத்தார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து அவருடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி அவர்களோடு அக்கினியில் உலாவி கொண்டிருந்தார். அந்த காட்சியை நேபுகாத்நேச்சார் பார்க்கிறார். அந்த தேசம்தான், பாபிலோன் தான் விசுவாசிகள் சாட்சியாக வாழ்ந்த ஒரு தேசமாக இருக்கிறது, பட்டணம். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், நிம்ரோத் என்பவன் அங்கு ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினான். வானளாவிய கோபுரத்தை கட்டி நமக்கு பெயர் உண்டாக்குவோம் என்று சொன்னான். நடந்தது என்ன, தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவர்களுடைய பாஷைகளை எல்லாம் தாறுமாறாக்கிறான். அது வரைக்கும் பூமியில் எத்தனை பாஷை இருந்ததுதான், ஒரே ஒரு பாஷை தான் இருந்தது. தேவன் பாஷைகளை எல்லாம் தாறுமாறாக்கிட்டார். ஒருவர் பேசுவது ஒருவருக்கு புரியலை. அப்படி தாறுமாறாக்கப்பட்டது மட்டும் இல்லை, பூமி எங்கும் சிதறி போக பண்ணினார். ஆனால் ஆங்காங்கே சென்றவர்கள் ஆங்காங்கே பட்டணங்களை கட்டிக்கொண்டு நகரங்களை கட்டிக்கொண்டு வாழ்ந்தார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆகையால் நிம்ரோத் என்பவன் தான் அந்த பாபிலோன் என்ற பட்டணத்தை கட்டினான். அது பாபேல் கோபுரமாக இருந்தது. இந்த கோபுரத்தின் பெயர் பாபேல், பின்பு அது பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது.
அரணிப்பான கட்டணம், எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கும்போது தேவன் அங்கே நியாய தீர்ப்பை கொடுக்குறார். காரணம், அவர்கள் யூதர்களை அடிமைகளாக கைப்பற்றி கொண்டு வரும் பொழுது தேவனுடைய ஆலயத்தினுடைய பாத்திரங்களையும் கைப்பற்றி கொண்டு வந்தார்களாம். இப்பொழுது அவர்கள் ஒரு பெரிய தோட்டத்தில் ஒரு விருந்து செய்கிறாங்க. அந்த விருந்து செய்கிற அந்த இடம் ஒரு தோட்டம். பிற்காலத்திலே பாபிலோன் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தேசம், ஒரு பட்டணமாக இருந்தது. அந்த பட்டணத்தில் தொங்கு தோட்டம் என்ற ஒரு தோட்டம் இருந்தது. இந்தியாவில் மும்தாஜ், ஷாஜகான் தன் மனைவியாகிய மும்தாஜுக்காக எதை கட்டினான்? தாஜ்மஹாலை கட்டினான். அது எங்கே இருக்கிறது? டெல்லியில் உள்ள ஆக்ராவில் இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் பிரபலமான 7 அதிசயங்களில் ஒன்று. உலகத்திலேயே பிரபலமான 7 அதிசயங்கள் இருக்கிறது. அந்த 7 அதிசயங்களில் ஒன்றாக விளங்குறது என்னதுங்க? தாஜ்மஹால். அதே போன்று உலக 7 அதிசயங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது இந்த தொங்கு தோட்டம். அதன் படத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அந்த தோட்டம் எப்படி இருந்தது என்று. இதுதான் அந்த தோட்டில் பாருங்கள். இதில் ஸ்டார்டிங்கில் இருந்து வந்துட்டா, ஸ்டார்டிங் கொண்டு வா, அப்படியே லெஃப்ட் கொடு. இந்த தோட்டம் எப்படி, ஏன் கட்டப்பட்டது, தோட்டத்தின் அளவுகள், தண்ணீர் பாய்ச்சப்படும் முறைகள் என்று பல குறிப்புகளே இங்கே இருக்கிறது. இந்த தோட்டம் பார்க்க எப்படி இருக்கு? அழகாக இருக்கு இல்லையா? இதுதான் அந்த தொங்கு தோட்டம்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் அடுத்தது பாரு. பாபிலோனிய வம்சத்தின் முக்கிய மன்னராக விளங்கிய, இல்லை எங்கேயே போய்ட்டுத, ஃபஸ்ட்டில் இருந்து போனோம் கரெக்டாக. அங்கே தான் கிளிக் பண்ணணும். இன்னும் கிளிக் பண்ணு லெஃப்ட் இதான் ஸ்டார்டிங், ஆரம்பம் தான். பாபிலோனின் தொங்கு தோட்டம் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள். 7 உலக, என்னையா நிறுத்து, பாஸ் பண்ணுவி, அப்படி வை. பாபிலோன் தொங்கு தோட்டம் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன? 7 உலக அதிசயங்களில் ஒன்றான பாபிலோனின் தொங்கு தோட்டம். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள 7 அதிசயங்களில் ஈபிள் கோபுரம், இன்னும் என்னென்னலாமோ சொல்லப்பட்டிருக்கிறது. தாஜ்மஹால் ஒன்று. அதே மாதிரியாக பாபிலோனில் இருக்கக்கூடிய தொங்கு தோட்டம் என்று சொல்லப்படுகிற அந்த தோட்டம், அது உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இப்பொழுது அதை மட்டும் கிளிக் பண்ணு, அப்படியே பாஸ் பண்ணு. ஓகே. இன்று ஈராக் என்று அறியப்படும் நாட்டில் உள்ள நதியருகே பாபிலோன் நகரம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. பாபிலோன் நகரம் எங்கிருந்ததா? ஈராக்கில் தான் தொங்கு தோட்டம் இருக்கிறது. ஈராக்கில் தான் தானியேல் கல்லறை இருக்கிறது. ஈராக்கில் தான் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அது முதலாவது நிம்ரோத்தினிடத்திலிருந்து நெபுகத்நேச்சார், பெல்ஷாத்சார், இப்படியே வரிசை கிரமமாக பின்பு யாருடைய கைக்குள் வந்து விட்டது? இஸ்லாமியர்களுடைய கைக்குள் வந்து இருக்கிறது. இன்றைக்கு ஈராக்குக்கு இஸ்லாமியர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். கவனிக்க வேண்டும். பாருங்க அடுத்தது. தலைநகரான பாக்தாத்தில் இருந்து தெற்கே 50 மைல் தொலைவில் உள்ளதுதான் பாபிலோன். இந்த பாக்தாத் என்கிறது எங்க இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க யாராவது. ஈரானா ஈராக்கா? ஈராக்கா கரெக்டா தெரியுமா? அல்லேலூயா. ஈரானின் தலைநகரம் எது? தெரியாது. தலைநகரமாக இருக்கிறது ஈரானா ஈராக்கா? கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. தெரியுதுண்ணா? ஈரான் தானா ஈராக் தானா? மாஸ்டர் எப்படி ஆடுறாரோ அதை பற்றி தான் சொல்ல முடியும். சரி,
பாக்தாத் என்று சொல்லப்படுகிற தெற்கே 50 மைல் தொலைவில் உள்ளது பாபிலோன். ஆகையால் அடுத்ததாக தோட்டம் எப்படி ஏன் கட்டப்பட்டது, தோட்டத்தின் அளவுகள், தண்ணீர் பாய்ச்சப்படும் முறைகள் என்று பல குறிப்புகள் அங்கே இருக்கிறது. பாருங்கள், அந்த தோட்டம் எதற்காக கட்டப்பட்டதுன்னு பாருங்கள். பாபிலோனிய வம்சத்தின் முக்கிய மன்னராக விளங்கிய 2ஆம் நேபுகாத்நேச்சர் என்பவரால் கிபி 600 ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. அல்லேலூயா. அதுதான் அந்த தொங்கு தோட்டம். பாபிலோன் பட்டணம் அல்ல, அது ஆதியாமத்தில் இருக்கிறது. இது தொங்கு தோட்டம். 2ஆம் நேபுகாத்நேச்சருடைய மனைவியான ராணியின் மனதை குளிர்விக்கும் விதமாக இயற்கை எழிலுடன் கூடிய அரண்மனையையும் தொங்கு தோட்டத்தையும் உருவாக்கினார். எப்படி ஷாஜகான் தன் மனைவியாகிய மும்தாஜுக்கு தாஜ்மஹாலை கட்டினார், அதே போல் இவரும் கட்டியிருக்கார் இல்லையா? அதே போல தான் இந்த 2ஆம் நேபுகாத்நேச்சர் தன் மனைவிக்காக அவளை குளிர்விக்க, அவளை சந்தோஷப்படுத்த இயற்கை எழிலுடன் கூடிய அரண்மனையும் தொங்கு தோட்டத்தையும் உருவாக்கினார். அடுத்ததாக இந்த அதிசய தோட்டம் 75 அடி உயரம், 5 மாடி கட்டிடத்தின் உயரம். இந்த தோட்டத்தை பாருங்க, அரண்மனைக்கு மேலே என்ன இருக்குது? தோட்டம் இருக்கு. இதைத்தான் கண்டுபிடிச்சி வீட்டு மாடியில் தோட்டம் அமைக்கலான்னு இந்தியர் சொன்னார்களோ? நம்ம மரகத மேரி சகோதரி வீட்டு மாடியில் 2 மாடி வரைக்கும் தோட்டம் அமைச்சிருக்காங்க. இதை பார்த்து தான் எல்லாரும் கள்ளக்காப்பி அடித்தாங்களோ தெரியல. பாருங்கள், அவன் எங்கெல்லாம் தோட்டம் வச்சுருக்கான் பாருங்கள். கீழே இருந்து மேலே 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 கடைசி வரைக்கும் அந்த தோட்டத்தை அமைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இது அரண்மனையை தோட்டம் எல்லாவற்றையும் சேர்ந்து 75 அடி உயரம், 5 மாடி கட்டிடத்தின் உயரம் அதுவை அமைத்திருக்கிறார். அடுத்ததாக அவ்வளோதான். சரி, இதுக்கு பேர் தான் என்னதுங்க? தொங்கு தோட்டம். தானியேலுடைய கல்லறை அங்கே தான் இருக்கிறது இல்லையா? தொங்கு தோட்டம் அங்கே தான் இருக்கிறது. அவ்வளோ பிரசித்தி பெற்ற அந்த பட்டணத்தை இஸ்லாமியர்கள் அதன் மீது போர் தொடுத்து அதை கைப்பற்றி கொண்டார்கள். அல்லேலூயா. அதனால் இஸ்லாமியர்கள் ஈரான் நாட்டிலையும் இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறார்கள், ஈராக்கிலேயும் இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறார். சொல்லப்போனால் உலகத்திலே சுமார் கிட்டத்தட்ட 60-70 நாடுகள் வரைக்கும் இஸ்லாமிய நாடுகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா கர்த்தர் சொன்னார், அது யாருடைய வம்சத்தில் வருது? இஸ்மவேலுடைய வம்சாமில் வருது. இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள், ஒன்று ஈசாக்கு, இன்னொன்று இஸ்மவேல். இஸ்மவேல் வம்சத்தில் வந்தவங்க தான் இந்த இஸ்லாமியர்கள். இவர்கள் எல்லாரும் உலகத்தில் தேவன் சொன்னார், உன்னையும் ஒரு ஜாதியாக்குவேன்னு சொன்னாரா சொல்லலையா? அதனால் இஸ்லாமியர்கள் பலத்து பெருகி இருக்கிறார்கள். அதே போல் ஈசாக்கை குறித்தோ உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன்னிலிருந்து ஜாதிகள் தோன்றுவார்கள். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், எல்லோரும் இங்கே பாருங்கள், யாரும் கண்ணை மூடக்கூடாது. என்ன, கண்ணு திறப்பதற்குரிய நேரம் இது. இரவு கண்களை மூடக்கூடிய நேரம். திஸ் இஸ் நாட் த டைம். அல்லேலூயா. இந்த நேரம் கிடையாதுங்க. அதனால் இவன் அதை என்ன செய்தான் அப்படின்னா, இன்னொரு பிடிஎஃப் நான் கொஞ்சம் போட்டிருந்தேன் அவனை பற்றி. அடுத்த ஒரு பிடிஎஃப் இருக்கு பாரு, எடுக்கலையா? இன்றைய பாபிலோன் கீழே வரணும்னு நினைக்கிறேன் இல்லையா? அவ்வளோதானா? இன்றைய பாபிலோன் நகரம் இன்றைய ஈராக் நாட்டில் அமைந்துள்ளது. சரிதானா? இது பழைய காலத்தில் மெசொப்பொத்தேமியாவின் மையத்திற்கு பகுதியில் இருந்தது. பாபிலோன் நகரம் பற்றிய சில தகவல்கள். கிமு 2300 அக்காடிய பேரரசில் பாபிலோன் ஒரு சிறிய நகரமாக இருந்தது. கிமு 19ஆம் நூற்றாண்டு முதல் முதலாம் பாபிலோனிய வம்சத்தர்களின் நகர ராஜ்யமாக பாபிலோன் இருந்தது. அடுத்து பாபிலோனிய பேரரசின் உச்சத்தின் போது பல நாடுகளை பாபிலோன் கைப்பற்றினது. பாபிலோனின் தொங்கு தோட்டம் 7 உலக அதிசயங்களில் ஒன்றாகும். வேற இருக்கா?
பாருங்கள், பழைய அவ்வளோதானா, இதை நம்ம அப்புறம் எடுப்போம். பழைய பாபிலோனிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் வந்து ஹம்முராபி. அடுத்து பாபிலோன் விழுகிறத பற்றி ஏசாயா தீர்க்கதரிசியில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் அதை பார்க்க போகிறோம். முதலாவது கையுறுப்பை நாம் பார்த்துவிட்டு அங்கே முடிந்தால் நாம் போகலாம். சரி, இப்பொழுது அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த பாத்திரங்களில் மதுவை ஊற்றி கொடுத்து கொண்டிருந்தார். கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருந்தார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் அவர்கள் குடித்து கொண்டும் குவளைகளை நிறைத்து கொண்டும் அவர்கள் இருக்கும்போது சடிதியில் இந்த பெரிய சினிமா பிளேபாய் பெல்ஷாத்சார் என்று அழைக்கப்படுபவன் அவனுடைய கோப்பையிலிருந்து குடிக்க ஆயத்தமாய் இருந்தபோது அவன் திரும்பி அரண்மனை பக்கமாக நோக்கி பார்த்தபோது அவனுடைய கண்கள் பிதுங்கி வெளியே வருவதை போன்றிருந்தது பயத்தினால். கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து ஜனங்கள் பயத்தினால் என்ன செய்வார்கள்? மிகவும் சோர்ந்து போவார்கள். எழுதியிருக்கு. ஏன்னா மக்களுக்கு எங்கே பார்த்தாலும் ஐயோ நான் எப்படி உயிர் வாழ்கிறதுனே தெரியாதே, அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் பூமி எதிர்ச்சியும் கொள்ள நோய்களும் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம தான் இன்னும் பயபக்தியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் உலகத்துக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அதை விட்டு விடுவோம், அதை அப்புறப்படுத்தும். உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் போதும் என்று எண்ணுங்கள். அல்லேலூயா. ஆகையால் அவனுடைய கண்கள் பிதுங்கி வெளியே வருவதை போன்றிருந்தது. ஏனென்றால் பரலோகத்திலிருந்து ஒரு மனிதனின் கரம் போன்று ஒரு கரம் வருகிறதையும். அல்லேலூயா. எங்கிருந்து வருகிறது? அப்படியானால் நிச்சயமாக அது மனிதனுடைய கரம் அல்ல, அது தேவனுடைய கரம். அது பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறது. அது சுவற்றின் மீது மேலும் கீழுமாக எழுத ஆரம்பித்ததையும் அவன் கண்டான். நீங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது ஒரு பூசப்பட்ட சுவற்றின் மீது எழுதினது. ஒரு கால அந்த நவீன ராக் அண்ட் ரோல் நடந்து கொண்டிருந்த இடத்தில் தொங்கல்களின் ஊடாக மெழுகுவர்த்தி விளக்குகளின் வெளிச்சமானது அந்த சுவற்றின் மேல் பிரகாசித்து கொண்டிருந்திருக்கும். தேவன் காரியங்களை ஏதோ ஒரு மூலையில் செய்கிறவர் அல்ல, அது நேராக வெளிச்சத்திற்கு கீழாக அங்கேதான் தேவன் பேசவும் அசையவும் செய்கிறார். ஆகவே அவருடைய இயற்கைக்கு மேம்பட்ட கையெழுத்து அந்த பூசப்பட்ட சுவற்றின் மேல் அவர்கள் யாவரின் முன்னிலையும் எழுதப்பட்டது. அந்த நவீன விகடகவி, நல்ல வானொலி நகைச்சுவையாளர், தொலைக்காட்சி நடிகனான அந்த ராஜா தான் முதலாவதாக அதை பார்த்திருக்க வேண்டும். பார்த்தீங்களா தீர்க்கதரிசி எப்படி விவரிக்கிறார்? அவன் அப்படிப்பட்ட ஆள் தான், களியாட்டுகளில் முதன்மையானவன். குடிப்பதற்கு அவனுடைய பாத்திரங்கள் நிரப்பப்பட்டது. அது அவன் கைகளில் வைத்துள்ளவனாய் அவன் கண்கள் பிதுங்கி வர எல்லாம் ஆடுவது போல் உணர்ந்தான். அவன் அப்படி செய்தான் என நான் யூகிக்கிறேன். அவனுடைய எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது என்று வேதம் கூறுகிறது. வேதத்தில் என்ன இருக்கு? அவனுடைய எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது என்பதாக அங்கே எழுதியிருக்கிறத நீங்கள் வாசிக்க முடியும். பாருங்க, அதை பார்த்த உடனே அவனுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. நான் பார்க்கிறேன். கவனிங்க அருமையானவர்களே, அவன் நிச்சயமாக பதறி போய் ஆட்டம் கண்டு இருப்பார். தேவன் தம்முடைய அடையாளங்களை காண்பிக்க துவங்கினால் உங்களை அசைக்கக்கூடிய நேரம் அதுவே. அவன் அதை கவனித்த மாத்திரத்தில் அவனுடைய ராக் அண்ட் ரோல் பாடல்கள் அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, தேவன் நான் என்ன செய்வேன், இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் அசைப்பேன்னு சொல்கிறாரு. அது அசைக்கும் போது எல்லா எலும்புகள் கட்டு விட்டுரும், மனுஷன் பயந்துருவான், ஓடிடுவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது என்று தலைகளை மேலே உயர்த்துவார்கள். ஆண்டவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தால், உங்களுக்காக வாழ்ந்ததை அதல்ல, ஆண்டவருக்காக நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் அல்லேலூயா, நீங்கள் தலைகளை உயர்த்தலாம். அவன் அதை கவனித்த மாத்திரத்தில் அவனுடைய ராக் அண்ட் ரோல் பாடல்கள் அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பின்னர் அவன் அந்த சுவற்றின் மீது உள்ள கையெழுத்தை கவனித்த போது நான் யூகிக்கிறேன், அதாவது உதட்டு சாயம் பூசிக்கொண்டு அதை போன்று
எனக்கு அதை சொல்ல தெரியவில்லை. தலைமயிறு முற்றிலும் தொங்கிக் கொண்டும் சுருள் சுருளாக சுற்றிலும் அசைந்து கொண்டும் இந்த விதமாக இருந்த அந்த இளம்பெண் குடித்து வெறித்திருந்த அந்த போர் சேவர்களிடம் தொண்டை விக்கினவளாய், ஆமேன், ஓ இன்று இரவு இந்த பையனுக்கு என்னவாயிற்று, இந்த ராஜாவுக்கு என்னவாயிற்று என்று வைக்கிறேன் என்று சொன்னார். யாரோ ஒரு வாலிபன் அவளை பிடித்து இழுத்து, அது இருக்கட்டும், அடுத்ததாக நாம் இருவரும் நடனமாடுவோம் என்றார். இன்னிசை நின்று போயிற்று. இன்றைக்கி மும்பை போன்ற பிரபலமான, மும்பை, டெல்லி, கொல்கத்தா போன்ற பிரபலமான பட்டணங்களிலே அந்த புது வருடம் என்று சொல்லப்படுகிற பண்டிகை கொண்டாடுகிற நாட்களில் அந்த பெரிய பெரிய கிளப்புகளில் மதுபானம் குடித்து கொண்டு ஆண்களும் பெண்களும் என்ன செய்வார்கள், ஒருவர் கரங்களை பிடித்து கொண்டு அவர்கள் ஆடிக்கொண்டிருப்பார்கள். அது ஒரு பெண்ணு கொஞ்ச நேரம் ஆடின பிறகு அவளை விட்டுருவான், வேறொரு பெண்ணை வா நம்ம 2 பேர் ஆடுவோம் அப்படின்னு ஆடுவான். இது இங்கே நடக்கிறது, இங்கே ஒரு காலத்தில் நடந்தது, இன்றைக்கு இந்தியாவில் ஆங்காங்கே நடக்கிறது. இன்றைக்கு நடக்குது. காவல்துறை எவ்வளவோ காரியங்களை செய்தாலும் அது வரம்பு மீறி நடக்கிறது. ஒரு முறை மும்பை பட்டணத்திலே அப்படித்தான் களியாட்டு இரவு வெகு நேரமாக நடந்து கொண்டிருந்தது. பார்த்தீங்களா, அரைகுறை ஆடையோடு பெண்கள் எல்லாம் இருக்கும் பொழுது கடைசியில் அவருடைய தொல்லை தாங்காமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணி போலீஸ் படை உள்ளே நுழைந்து அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு மும்பையில் நடந்தது. இன்றைக்கி பிரபலமான பட்டணங்களில் இந்த களியாட்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் தேவன் இந்தியாவை சும்மா விடுவாரா? விடுவாரா? இந்த உலகத்தில் இது போன்ற சம்பவம் நடந்தால் தேவன் இந்த உலகத்தை சும்மா விடுவாரா? யார் வேணாலும் ஆட்சி செய்து போட்டு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் தேவனோ பாவத்திற்கு நீதியான ஒரு நியாய தீர்ப்பை வழங்குவார். ஆமேன். பாருங்கள், அடுத்ததாக இன்னிசை நின்று போயிற்று. ஓ பாவம் நிறைந்த இந்த பெரிய தேசமே, ஒரு நாள் உன்னுடைய ராக் அண்ட் ரோல் நிறுத்தப்பட போகிறது. எங்கே சொல்கிறாரு? அமெரிக்கா பற்றி சொல்கிறார். பாவம் நிறைந்த தேசமே, ஒரு நாள் உன்னிடத்தில் காணப்படுகிற இந்த ராக் அண்ட் ரோல் நிறுத்தப்பட போகிறது. இது அமெரிக்காவில் ரொம்ப மோசம். அது லாஸ் ஏஞ்சல்ஸ் இப்போ எரிஞ்சு போச்ச பட்டணம். அது மிக மோசமான களியாட்டில் சினிமா படப்பிடிப்புகள் நடக்கக்கூடிய இடம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடும் குறைஞ்சபட்சம் கோடிக்கணக்கில் தான். நம்மளை மாதிரி ஆள் உள்ளே நுழைய முடியாது. நம்மளை பார்த்தா ஒருவேளை நம்ம எர்டிகா காரில் போய் இறங்கணும்னு வைங்களேன், இறங்குனா கூட வெளியே துரத்திடுவான். நமக்கு அவன் பிச்சைக்காரன். நம்மளை பார்த்தா அவன் யாராக இருக்கும், அவனுக்கு அவன் பார்வையில் நம்ம பிச்சைக்காரனாக இருக்கும். அவன் அப்படி இல்லை. அவன் வச்சிருக்க கார்களே 2 கோடி 3 கோடியாக இருக்கும். அவ்வளவு வசதி படுத்தவங்க தான். அதனால் களியாட்டுகள் அதிகமாக இருந்தது. அங்கு தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் செய்தியை பிரசங்கித்திருக்கிறார். அதனால் உனக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது என்று அவருடைய காலத்தில் சொல்லிட்டு போயிட்டார். ஆமேன், அல்லேலூயா. பாருங்கள், பாவம் நிறைந்த இந்த பெரிய தேசமே, ஒரு நாள் உன்னுடைய ராக் அண்ட் ரோல் நிறுத்தப்பட போகிறது. ஒரு பிரசங்கியாரின் சத்தத்தை நீ கவனியாமல் போவாயானால், திரும்பமா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஒரு பிரசங்கியாரின் சத்தத்தை நீ கவனியாமல் போவாயானால் என்ற ஒரு நாள் நியாய தீர்ப்பில் தேவனுடைய கரத்தை நீ கவனிக்க வேண்டி இருக்கும். ஊழியக்காரனை என்ன கிள்ளுக்கிற மாதிரி வச்சிருக்காரு ஆண்டவர். நீங்கள் நினைச்ச மாதிரி ஊழியக்காரனை ஆட்டி வைக்க முடியுமா? முடியவே முடியாது. அவன் தேவனுடைய கரத்தில் உள்ள நட்சத்திரங்கள், தேவனுடைய கரத்தில் உள்ள நட்சத்திரங்களாக வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, உம்முடைய பிரசங்கத்தை வீட்டில் உள்ள பசுமாடு கூட கேட்கக்கூடாது. நான் தேவன் விட்டானா அந்த பெண்ணை சாகடிச்சிட்டாரு. மொட்டை தலையான்னு சொன்ன சிறுவர்களை விட்டாரா தேவன்? அத்தனை பேரையும் சாகடிச்சார். 42 பேர் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். இன்னைக்கு ஊழியக்காரனா சிலருக்கு விளையாட்டுத்தனமாக இருக்குது. அப்படி அல்ல. ஆரோனை போல அழைக்கப்பட்டாலே ஒருவனும் கனமான ஊழியத்திற்கு தானாய் வரலங்க. நாங்கள் எங்கே தானாக வந்தோம்? நாங்கள் நல்ல வசதியாக தான் வாழ்ந்தோம். அப்போவே காரெல்லாம் வச்சுருந்தோம். எல்லாம் தொழிலதிபராக இருந்தேன். நான் எல்லாரும் என்ன சேட்டுன்னு தான் கூப்பிடுவாங்க மும்பையில். எனக்கு என்ன குறை இருந்தது? ஏன் நான் ஊழியத்துக்கு வரணும்? என் தேவன் என்னை அழைத்தார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே, அழைப்பின் குரல் கேட்டே
என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அருகினில் தயங்கி நடை பயின்றேன், அருகினில் தயங்கி நடை பயின்றேன். பின்வாயன முன் சென்றார், பின்வாயன முன் சென்றார். அல்லேலூயா. பேதுருவே, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறார்கள் என்று இயேசு போயிட்டே இருந்தாராம். பேசு படகை விட்டான், வலையை விட்டான், தகப்பனை விட்டான், அவருக்கு பின்னாக சென்றான் என்று பைபிளில் இருக்கு. அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்கலன்னு நான் அந்த ஊழியத்துக்கு வந்திருக்க மாட்டேயா. இது கனமான ஊழியம், இது செய்கிறது கஷ்டம். ஆமேன். ஆனால் அவருடைய அழைப்பு நம்ம நிலை நிறுத்தும். அதனால் ஒரு பிரசங்கியாரின் சத்தத்தை நீ கவனியாமல் போவையானால், ஆமேன், பீடத்திலிருந்து பிரசங்கியார்கள் புத்தி சொல்லுகிறார்கள், ஆலோசனை வச்சுக்கலாம், வார்த்தை பிரசங்கிக்கிறார்கள், நீ அதை கேட்காமல் போனால், நீ உதாசீனப்படுத்தினால், நீ கவனிக்காமல் போவையானால், என்றோ ஒரு நாள் நியாய தீர்ப்பில் தேவனுடைய கரத்தை நீ கவனிக்க வேண்டி இருக்கும். எவ்வளவாக எச்சரிக்கிறார். நானா சொன்னால் ஏதோ நீங்கள் பாஸ்டர் கோபத்தில் என்ன சொல்கிறேன்னு தீர்க்கதரிசி சொல்கிறாருங்க. அதனால தான் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இருக்கிறது, கடைசி நாட்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நீதிமொழிகள் வாசிங்க சீக்கிரமா. 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானனே என்று முறையிடுவாய். ஆமென். இந்த வசனத்தை யாரும் மறந்துடாதீங்க. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரம் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று முறையிடுவாய். அதே வசனத்தை தான் அவர் சொல்கிறார். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் ஒரு நாள் நியாய தீர்ப்பு வந்துவிடும். சும்மா ஏதோ நாங்கள் புத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அது தேவன். அது பாஸ்டர்னு நினச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது தேவன். பிரசங்க பீடத்தில் நான் வந்துட்டேன் அப்படின்னா அது தேவன் தான். தேவனுடைய அபிஷேகம் தான் என்னை பேச வைக்கிறது. அது புத்தியாக இருக்கலாம், ஆலோசனையாக இருக்கலாம், அல்லது வார்த்தையாக இருக்கலாம். அது தேவன். அல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியானவர். ஆகையால் ராக் அண்ட் ரோல் இசைகள் நிறுத்தப்பட்டு அந்த டைட்டானிக் கப்பலின் வாத்திய குழுவினர் செய்தது போன்று, டைட்டானிக் கப்பலை குறித்து நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆமென். தங்கள் இசையை மாற்றி உம்மண்டை தேவனே நான் சேரட்டும் என்ற பாடலை இறுதியாக அவர்கள் இசைத்தது போன்று நடக்கும். டைட்டானிக் கப்பலை பற்றி தெரியுமா? உலகத்தில் பெரிய கப்பல், ஆயிரக்கணக்கானவர் செல்லக்கூடிய உல்லாச கப்பல். பெரிய பெரிய வல்லுநர்கள், விஞ்ஞானிகள் அதை கட்டுவித்தார்கள். இது எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் விபத்து வந்தாலும் இது மூழ்கவே மூழ்காதுன்னாங்க. ஆனால் அது தன் முதல் பயணத்தை மிகவும் களிப்பாக பயணித்த பொழுது பனிப்பாறை குறுக்கிட்டது. அதை பார்த்த இன்னொரு கப்பலில் உள்ளவர்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார்கள். அந்த வழியே செல்ல வேண்டாம், அங்கு பனிப்பாறைகள் இருக்கிறது, அது கடலிலே மிதந்து கொண்டு இருக்கும், வலுவாக இருக்கும். ஆகையால் நீங்கள் திசை திருப்பி செல்லுங்கள், அந்த வழியை செல்ல வேண்டாம் என்று இன்னொரு கப்பலில் இருந்து அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார்கள். ஆனால் இந்த கப்பலில் டைட்டானிக் கப்பலில் இருந்தவர்கள் என்ன சொன்னார்களோ, ஓ இது சேதமடையாது, இது உறுதியாக கட்டப்பட்டது, ஆகையால் இது பனிப்பாறைக்கெல்லாம் கண்டு பயப்படாது. நடந்தது என்ன தெரியுமா?
அவர்கள் எச்சரித்தும் கேளாதபடினால் அங்கு நியாய தீர்ப்பு வந்தது. புரியுங்க? எச்சரிக்கை பண்ணிட்டு நீங்கள் கேளாமல் உதாசீனம் பண்ணிட்டு போனால் போங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு நாள் நியாய தீர்ப்பு உன்னை தாக்கும். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது ஸ்தாபனம் இல்லை, கவலைப்படாத, கண்ணீர் விடாத, கண்ணீரை தேவன் துடைப்பார். அதெல்லாம் அந்த கதையே இங்கே வேண்டாம். கண்ணீரோட பரலோகத்துக்கு வா. இங்கே நான் என்ன பிரசங்கம்? உனக்கு ஒரு கால் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஒரு கை இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீ ஜீவனுக்குள் பிரவேசி. இந்த பிரசங்கத்தை நாம் தான் பண்ண முடியும். அவன் கண்ணீரை துடைக்கிறதும் காலை துடைக்கிறதும் தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. அதுவும் இல்லை, நமக்கு ஜீவனுக்குள்ளே போய் ஆகணும். ஏன்னா ஜீவனுக்குள்ளே போயிட்டோன்னா நித்திய காலமாக சந்தோஷமாக வாழ போகிறோம். அதை அநேகர் புரிந்து கொள்ளலை. இது ஒரு வாழ்க்கையா? இந்த உலக வாழ்க்கை என்பது வாழ்க்கையா? மாயை மாயை மாயை, எல்லாமே மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் நடந்தது என்ன? எச்சரிக்கை செய்தும் கூட அவர்கள் கேட்கல. இல்லை, இது பிரம்மாண்டமானது, இது அநேக வல்லுநர்களால் கட்டப்பட்டது. தன்னுடைய முதல் பயணத்திலே சென்று கொண்டிருந்தது பனிப்பாறையின் மேல் மோதி இரண்டாக உடைந்தது. தெரியுமா? டைட்டானிக் கப்பல் என்ன செய்ததான்? இரண்டாக உடைந்ததான். இரண்டாக உடைந்து அது மூழ்க தொடங்குது. ஒரே மரண ஓலம். மீட்பு படையினர் ஒரு பக்கம் மீட்பு படையினர் வந்து காப்பாற்றினார்கள். ஆனால் அநேகர் கடலுக்குள் மூழ்கி முழுவதுமாக அந்த கப்பல் என்ன செய்தது? கடலுக்குள் மூழ்கியே போனது. தன் முதல் பயணத்திலே இன்னொரு கப்பலில் இருந்து எச்சரிக்கையின் சத்தம் வரும் பொழுது அவர்கள் கேளாமல் உதாசீனப்பட்டபடினால் இந்த கப்பல் உடைந்து போனது. அநேகர் செத்து மடிந்தார்கள். அதிலிருந்து பிழைத்து வந்தவர்கள் இன்றைக்கு சாட்சி கொடுக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு எச்சரிக்கை. ஊழியக்காரன் சொன்னால் நம்ம சொல்கிறப்பெல்லாம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நோ, பிரயோஜனமே கிடையாது. ஊழியக்காரன் சொல்கிறத நீ கேட்டுதான் ஆகணும். அப்போ தான் நீ ஜீவனுக்குள்ளே போக முடியும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். வார்த்தை தான் நமக்கு முக்கியம். அப்பொழுது அந்த கப்பலில் இருந்தக்கூடிய ஒரு சிறு வாத்திய குழு இருந்தார்களாம். அவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர்கள் மனம் மாறினார்கள். ஊமண்டை தேவனே, அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இசைக்கருவியில் என்ன பாட்டு? அருமையான பாட்டு. தினகரன் ஐயா அருமையாக பாடுவார். ஊமண்டை தேவனே நான் சேரட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை அவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நினைக்கிறேன் அவர்கள் அத்தனை பேரும் கர்த்தர் பாதுகாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்பினா எப்படிப்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் கர்த்தர் பாதுகாக்க முடியும். நீங்கள் மனம் திரும்பாமல் போவீர்களானால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆமென். கவனிங்க, அதுதான் காரியம். என்றாவது ஒரு நாள் நீ அந்த இசையை மாற்றத்தான் போகிறாய். ஓ, சினிமா பாடல்களை ஒன்று விடாமல் பாடினவன் நான். ஆமென். அல்லேலூயா. சினிமா ரெக்கார்டிங் சென்டர் வைத்திருந்தேன் மும்பையில். பல பாடல்கள் இருக்கும். என்னுடைய மேஜையில் பார்த்தீர்களானால் தத்துவ பாடல்கள், கொள்கை பாடல்கள், எம்ஜிஆர் பாடல்கள், சிவாஜி பாடல்கள், காதல் பாடல்கள், இது எல்லாம் தனித்தனி இது இருக்கும், கேட்லாக் இருக்கும். தனித்தனி கேட்லாக் வச்சுருப்போம். சில பேர் அங்கே பதிவு செய்ய வருவார்கள். அப்பொழுது அந்த ஒலிநடா அப்புறம் சொல்வார்கள், நல்ல பாட்டை செலக்ட் பண்ணி போடுங்க. ஏங்க நீங்கள் குறித்து தாங்கண்ணே, உங்களுக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா பாடல்னால் அவ்வளோ பைத்தியம் எனக்கு. சினிமா பாடல்கள், பழைய பாடல்கள் இன்றைக்கும் வானொலியில் நீங்கள் போட்ட உடனே அந்த பாட்டை நான் பாடிடுவேன். இசையினுடைய ஆரம்பத்தை வச்சே பாட்டை பாடுற ஆள். அவ்வளவு பைத்தியக்காரனமாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கோ என் இயேசுவை நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். அந்த பழைய இசை என்னை விட்டு போய்விட்டது. ஒரு புதிய இசையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைக்கு இன்னைக்கு கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அதுதான் காரியம். அந்த இசை மாற்றத்தான் நீ போகிறாய். இன்னிசை நிறுத்தப்பட்டது. அவர்களுடைய நகைச்சுவையாளர்களையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நட்சத்திரங்களையும் கவனித்தார்கள். ஆனால் அங்கே அவன் நின்று கொண்டு அந்த மகத்தான காரியம் நடைபெறுவதை காண்கையில் அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருக்கிறதை அவர்கள் கவனித்தார்கள்.
அவன் ஏன் சுற்றியுள்ள எல்லா மதில்களும் அடைக்கப்பட்டிருக்கின்றது? நான் தெரிந்தெடுத்த என்னுடைய காவற்காரர்கள் வாசலை காத்து கொண்டிருக்கின்றனரே என்றான். ஆனால் பாருங்கள், நீங்கள் நினைக்கின்றபடி கதவு வழியாய் தேவன் உள்ளே வர வேண்டிய அவசியமில்லை. ஆமென். கதவெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, காவற்காரர்கள் சேவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அவள் எப்படி உள்ள வர முடியும்? எதிரிகள் அப்போஸ்தலர்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு சேவர்களுக்கு பயந்து என்ன செய்தாங்க? வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, நடுநடை கொண்டு. பூட்டின வீட்டுக்குள் இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொன்னார். தேவன் உள்ள வர்றதுக்கு ஒன்றும் வீட்டை பூட்ட முடியாது. நீங்கள் தேவன் எப்படியும் வர முடியும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படித்தான் அவர் இறங்கி வருகிறார். பாருங்கள், அவர் கதவு வழியாய் தேவன் உள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மகிமையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். ஆமென். அவருடைய கரம் இந்த சுவற்றின் மீது எழுதி கொண்டிருந்தது. மிக நவீனமான ஒரு ஸ்தலத்தில் இருந்ததால் வேதம் சொல்லுகிறது, துரிதமாக அவன் தன்னுடைய எல்லா குறி சொல்லுகிறவர்களையும், ஜோசியர்களையும், எல்லா பேராயர்களையும், பட்டதாரிகளையும், பிஷப்மார்களையும், தலைமை பாஸ்டர்களையும், போப்புகளையும், கார்டினல்களையும் எல்லாரும் அழைப்பித்தான். எல்லாரும் கூப்பிடுறான். பெரிய பெரிய சபையினுடைய பாஸ்டர்மார்கள்லாம் வாங்க, பிஷப்பு வாங்க, போப்பு வாங்க, கார்டினல் வாங்க, எல்லாரும் வாங்க. இந்த எழுத்துக்கு அர்த்தம் நீங்கள் தான் சொல்ல முடியும். நடந்தது என்ன? அவன் பண்புள்ள மனிதர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உபதேசிக்கவும் நீங்கள் செய்ய விரும்பின காரியங்கள் யாவையும் செய்யும்படியாய் உங்களுக்கு நான் சிலாக்கியம் கொடுத்தேன். இப்பொழுது இந்த சுவற்றின் மீது எழுதப்பட்டவைகளை எனக்காக வியாக்கியானம் செய்து கொடுங்கள் என்று சொன்னான். ஆமென். இன்றைக்கு அதே போன்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள இந்த செய்திகளை, இந்த வசனங்களை வியாக்கியானம் செய்து கொடுக்கிறதுக்கு போதகர்கள் இல்லை. ஆனால் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசிய, அதுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவன் அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இதையெல்லாம் எனக்கு வியாக்கியானம் செய்து கொடுங்கள் என்று அழைத்தாராம். சரியாக அன்றைக்கு உள்ளது போன்றே இன்றைக்கும் உள்ளது. சரிதானா? இன்றைக்கு வேத வசனத்தை சரியாக வியாக்கியானம் பண்ணி கொடுக்கிறார்களா போதகர்கள்? இல்லை, தவறாகவே அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். நாம் கண்டுபிடிச்சிருந்தோம், எங்கே என்ன மிஸ்டேக் நடந்ததுன்னு கண்டுபிடிச்சிருவோம். அல்லேலூயா. நீங்களும் காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் பால் உண்ணத்தக்கவர்களாக இருக்கக்கூடாது. வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், செய்தியில் வளரணும். சரியாக அன்றைக்கு உள்ளது போன்றே இன்றைக்கும் உள்ளது. இயற்கைக்கு மேம்பட்டதில் அவர்களுக்கு பழக்கமில்லை. அதை குறித்து அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அறியாத பாஷையை எப்படி வியாக்கியானிப்பது என்பது அவர்களுக்கு தெரியாமல் காரியமாக இருந்தது. பரலோக பாஷை குறித்து அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது என்ன பாஷையா எழுதுனது? பரலோக பாஷை. கவனிங்க, எங்கே கவனிங்க, உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஓரமாக உட்காரவங்க, வார்த்தை கவனிங்க. பரலோக பாஷை குறித்து அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆகையால் அவர்கள் வாயெடுத்து போனவர்களாய் காணப்பட்டனர். அதை குறித்து அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. வெறுமனே நின்று கொண்டிருந்த நிலையில் அந்த எழுத்து பரலோக எழுத்து, அதுக்கு யாரும் வியாக்கியானம் பண்ண முடியல. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் என்ன தெரியாது, சபை காலங்கள் என்ன தெரியாது, 7 நட்சத்திரங்கள் யாரை குறிக்கிறது தெரியாது. இன்றைக்கு இருக்கிற ஸ்தாபனங்களிலோ அல்லது பெந்தகோஸ்தே சபைகளிலோ இதை குறித்து வியாக்கியானிக்க யார் இருக்கிறார்கள்? ஆமென். அதுதான் அவர்கள் வெறுமனே நின்று கொண்டிருந்த நிலையில் இது புறஜாதி ராஜ்யத்தை உள்ளே கொண்டு வருகிறதா இருக்கிறது. அது இயற்கைக்கு மேம்பட்ட காரியத்தின் கீழே அது வெளியேறும். ஆனால் இந்த பேராயர்களும் கார்டினல்களும் பெரிய பட்டதாரிகளும் இந்த இயற்கைக்கு மேம்பட்டதை வியாக்கியானிக்க கூடாமல் போயிற்று. அதை குறித்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆமென். அல்லேலூயா.
அவருடைய இலக்கிய கலை புத்தகங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தபோது அதற்கு ஒப்பனையாக ஒன்றையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய பிரகாரமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் யாவருக்கும் கலக்கம் உண்டாகியது. அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இந்த எழுத்துக்கு அர்த்தத்தை சொல்ல முடியல. முடிவிலே ஒரு சிறு ராணி நினைவிருக்கட்டும், அவள் அந்த ராக் அண்ட் ரோல் விருந்தில் இல்லை. ஒரு எஸ்தர் ராஜாத்தியை போல் ஏதோ ஒரு காரியம் சம்பவித்து கொண்டிருக்கிறது என்று அவள் அறிந்திருக்க உண்டான ஒரே வழி, ராஜா அப்படியே வெலவெலத்து போய் களியாட்ட விருந்துகள் எல்லாம் நிறுத்தப்பட்டது என்று அவளுக்கு செய்தி வந்ததன் மூலமே அந்த களியாட்டில் அவள் கலந்து கொள்ளவில்லை. எந்த விக்கிரக வழிபாடுகள் எந்த ஊரில் என்ன இருந்தாலும் அங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நிச்சயமாக அவளுக்கு செய்தி வந்ததன் மூலமாக அவள் நல்ல விசுவாசிகளில் ஒருவராக இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த களியாட்டில் அவள் கலந்துக்கல, அந்த பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு போகல, அந்த அற்புத பெருவிழாவுக்கு போகல, பேரின்ப பெருவிழாவுக்கு போகல. ஆனால் சில விசுவாசிகள் ஒன்றே விட மாட்டான், பேரின்ப பெருவிழா விட மாட்டான், அற்புத பெருவிழாங்க பெந்தகோஸ்தே பண்டிகை எல்லாத்துக்கும் போயிடுவான், இங்கேயும் வந்து விடுவான். ஆமேன். நல்ல பிள்ளை மாதிரி இங்கே வந்து உட்காந்துடுவான். எப்படிங்க போக முடியும்? அவங்க ஆவிக்கு ஒத்து போமாங்க. நானும் பெந்தகோஸ்தையில் ஊழியக்காரனாக இருந்தவன் தான். ஏன் ஆவிக்கு அதுக்கு ஒத்து போக மாட்டேங்க? எப்படி போவேன்? போக முடியாத. அல்லேலூயா. நீங்கள் சரியான முன்குறிக்கப்பட்ட மணவாட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்தாபனத்தோடு எந்த பெந்தகோஸ்தே சபையோடு கூட நீங்கள் ஒட்டி போக முடியாது. ஏன்னா அந்த உபதேசங்கள் எல்லாம் வேதத்துக்கு புறம்பாக இருக்கின்றன. ஆகையால் அவள் விசுவாசிகள் நல்ல விசுவாசிகள் ஒருவராய் இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் மறக்கப்படாத ஒருவளாய் அவள் அங்கே இருந்தாள். ஏன்னா அந்த களியாட்டுக்கு அவள் போகலை பாருங்க. சரி, அவள் விருந்து சாலைக்குள் நுழைந்தாள். அந்த நவீன விகடகவி மற்றும் அந்த இசைக்குழு முழுவதும் செயலற்று போய் நிற்பதை கண்டவளாய் அவள், ஓ ராஜாவே, நீர் என்றென்றைக்குமாய் வாழ்க என்று சொன்னாள். ஆனால் சரியாக அங்கே அவன் மரித்தவனாய் காணப்பட்டான் என்பதை அவன் அறியாதிருந்தான். அவளோ என்றென்றைக்குமாய் வாழ்க என்றாள். மேலும் அவள் அந்த சுவற்றின் மீது எழுதப்பட்ட கையெழுத்தை குறித்து நீர் கலங்கி போயிருக்கிறீர் என்று நான் அறிவேன். நீர் கலங்கி இருக்க காரணம் என்ன? சுவற்றின் மேல் எழுதியிருக்கிற அந்த கையெழுத்து, அதை குறித்து நீர் கலங்கி போயிருக்கிறீர் என்று நான் அறிவேன். பேராயர்களும் போப்புகளும் கார்டினல்களும் வேதாகம கல்லூரியில் டாக்டர் பட்டம் பெற்றவர்களும் வேறு ஒருவரும் அதை படிக்க முடியவில்லை என்பதையும் நான் அறிவேன். ஆமென். அல்லேலூயா. ஆனாலும் ராஜாவே, நான் ஒரு காரியத்தை உமக்கு சொல்லுகிறேன். இயற்கைக்கு மேம்பட்டதை குறித்து அறிந்த ஒரு மனிதன் உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறான் என்று சொன்னாள். இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை அறியக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான். ஓ சகோதரனே, நாம் சுவற்றின் மேல் உள்ள கையெழுத்தை பார்க்கும் பொழுது இன்றைக்கு அதை குறித்து அறிந்த ஒரு மனிதன் இருக்கிறார். இந்த பட்டணத்தில் உள்ள எல்லா மருத்துவர்களிடத்திற்கும் நீங்கள் போயிருக்கலாம், நீ மரிக்கத்தான் வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறார். கரைபடிந்த நரகத்தின் சுவர்களை போன்று உன் ஆத்மா கருத்து போகும் அளவிற்கு நீ பாவத்திற்குள் நடந்து போயிருக்கலாம். நம்பிக்கையற்ற நிலைமையில் தற்கொலை செய்து கொள்ள நீ ஆயத்தமாயிருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் பெயர் இயேசு. ஆமென். டாக்டர் சொல்வார், நீ மரித்து போய்விடுவாய், உன் நோய் கொடிதாக இருக்கிறது என்று எதையெல்லாமே சொல்லிப்பார்கள், அவ்வளவுதான், நீ தொலைந்து விடுவாய் என்று. ஆனால் உனக்கு அங்கே ஒரு மனிதன் இருக்கிறார், அவர்தான் இயேசு. இயற்கைக்கு மேம்பட்டதை அவர் அறிவார். அவர் நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அங்கே ஒரு மனிதன் இருக்கிறார். ஆமென். அவள் இயற்கைக்கு மேம்பட்டதை அவர் அறிவார். சில வருடங்களுக்கு முன்னர் அவனுக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று கண்டறிந்தார்கள். நேபுகாத்நேச்சார் ராஜா
தானியேலுக்குள்ள என்ன செய்தது? விசேஷித்த ஆவி இருக்கிறது என்று ஜோசியர்களுக்கும் கல்தையர்களுக்கும் எல்லாருக்கும் தலைவனாக நியமித்திருந்தான். அதனால் அவளும் அதை கேள்விப்பட்டிருந்தாள். உடனடியாக இங்கு சில வருடங்களுக்கு முன்னர் அவனுக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று கண்டறிந்தார்கள். மிகவும் அருமையான ஆவியை அவன் உடையவனாக இருந்தான். அவனால் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். அதாவது நேபுகாத்நேச்சார் கண்ட சிலை இருக்குதுல்ல, சொப்பனத்தில் பெரிய சிலை, அந்த சிலைக்கு அர்த்தம் சொன்னது யார்? அந்த நேரத்திலையும் ஜோசியர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் எல்லாரும் அழைத்து பார்த்தா யாருமே அர்த்தம் சொல்லலை. சொன்னது யார்? தானியேல். பொன்னான அந்த தலை நீரே. ஆமேன். தலையிலிருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் கொண்டு வந்தான். கால் என்னது? ரோம பேரரசு. கடைசியில் என்ன பிறை பேரரசு வரும் சொல்லுங்க? ரோம பேரரசு வரப்போது. போப்பின் கீழாக வரக்கூடிய ரோம பேரரசானது கடைசியாக அங்கே நிற்க போகிறது. ஆனால் தேவனோ கைகளால் பெருக்கப்படாத ஒரு கல்லானது உருண்டு வந்து அந்த பாதத்தின் மேல் மோதி அந்த சிலையை என்ன செய்தது? நறுக்கி போட்டது. அந்த கல்லோ என்றென்றைக்கு நிற்கும். அந்த ராஜ்யத்தை ஒருவரும் அதுக்கு முடிவே இராது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். அங்கே நம்ம போய்கிட்டு இருக்க எவ்வளோ மகிமையான காரியத்தை சுதந்திரம். இன்னும் அந்த உலகத்துக்காக நம்ம வாழணும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை கவனிங்க. சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியும் அவனால். தரிசனங்களை அவன் கண்டான். அவைகள் ஒவ்வொன்றும் மிக சரியாக அப்படியே இருந்தது. ஆகவே நீர் கலங்க வேண்டாம், எனக்கு சற்று நேரம் கொடுப்பீரானால் நான் அவனை இங்கே அழைத்து வருவேன் என்றான். ஆமென். நீ அவரை அழைக்கும் ஒரு நாள் வரும். ஒரு கால் உன்னுடைய வீட்டில் நீ அவருக்கு இடம் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். தொலைக்காட்சி பார்ப்பதிலும், பீர் அருந்துவதிலும், சீட்டு விளையாடுவதிலும், ராக்கரன் ரோல் விடுதிக்கு போவதிலும் நீ அதிகம் மும்முரமாக இருக்கலாம். ஆனாலும் நீ அவரை கூப்பிடக்கூடிய நேரம் ஒன்று உண்டு. அது சரியே. நீ போதகரை உதாசீனப்படுத்திடலாம், இயேசுவை உதாசீனப்படுத்திடலாம். ஒரு நாள் இயேசுவை நீ அழைக்க வேண்டாம். ஐயா, அந்த பிரணாமை பற்றி விரோதமாக பேசினவன் கடைசியில் என்ன சொல்கிறா? சகோதரன் பிரணாம் எனக்காக வந்து ஜெயிப்பாரா? அவர் எனக்காக ஜெபம் செய்ய மாட்டாரா? ஆமென். எந்த தேவனுடைய மனிதனை தூசித்தாரோ அதே நபர் அவரை அழைக்கக்கூடிய நேரம் வரும். நீ ஊழியக்காரனை உதாசீனப்படுத்தலாம், ஆனால் ஒரு நாள் அந்த ஊழியக்காரைய வீட்டில் வந்து ஜெபிக்க விரும்புகிறேன் என்று நீ சொல்லக்கூடிய நேரம் வரும், கதறக்கூடிய நேரம் வரும். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை நன்றாக கவனிங்க, அதுதான் முக்கியம். ஆகையால் பாருங்கள் பிரியமானவர்களே, ஆகவே தானியேல் உள்ளே கொண்டு வரப்பட்டான். அவன் உள்ளே கொண்டு வரப்படும் போது நீதியை பிரசங்கிக்கிற ஒருவன், ஒரு தேவனுடைய மனிதன், அப்பேற்பட்டதான ஒரு இடத்தில் ஒரு தேவனுடைய மனிதன் ஜீவிப்பதை பற்றி என்னால் யூகித்து கூட பார்க்க முடியல. பாருங்க, அவ்வளோ விக்கிரக ஆராதனை நிரம்பின இடம், களியாட்டுகள் நிரம்பின இடம், குடிவெறி, எல்லா விதமான பாலியல் சம்மதமான வெறி பிடித்த அந்த பட்டணத்துக்குள்ள ஒரு மனிதன் நீதிமானாக உத்தமனாக வாழ்கிறான் என்றால் அது பெரிய காரியம்னு சொல்றாரு. அந்த சோதோம் கோமரா பட்டணத்துக்குள்ளே ஒரே ஒரு நீதிமான் லோத்து வாழ்கிறான். அங்கு நடக்கிற அக்கிரமங்களை கண்டு நாள்தோறும் அவனுடைய மனது என்ன செய்ததான்? வாதித்தது என்று எழுதியிருக்கிறது. ஓ, இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே சீக்கிரம் இந்த உலகத்தை அழித்து விடும், எங்களை உடைய ராஜ்யத்தில் எடுத்து விடும் என்று நாம் கதறக்கூடிய நேரில் இருக்கிறோம். இன்னும் நமக்காக வாழ வேண்டிய நேரம் கிடையாது பிரியமானவர்களே. இதெல்லாம் உணர்ந்தால் நீங்கள் ஒரு ஆராதனை கூட விட மாட்டீங்க. அல்லேலூயா. ஆராதனைக்கு உங்களை அழைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நமக்கு தேவை அந்த ராஜ்யம். அல்லேலூயா. பாருங்கள், அதற்கு எதிராக அவன் வெளியே பாருங்கள், ஒரு தேவனுடைய மனிதன் ஜீவிப்பதை பற்றி என்னால் யூகித்து கூட பார்க்க முடியவில்லை. அதற்கு எதிராக அவன் வெளியே அழைக்கப்படாதவரை. ஆனால் பாருங்கள், அந்த ராஜா அதற்கு எந்த கவனமும் செலுத்தவில்லை. பாருங்க, இப்படி ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் அதை பற்றி கவலையப்பட்டதா தெரியல. ஆமென். அவன் அந்த நிலைமைக்குள்ளாக இப்பொழுது இருப்பதன் காரணம் அதுதான். அவர்கள் தானியேலை கொண்டு வந்தனர். அவன் ஏன் உன்னுடைய போப்புகளும் பட்டதாரிகளும் உனக்கு வியாக்கியானம் அளிக்க இயலவில்லை? ஆமென் என்றார்.
அதை வியாக்கியானிக்க அவரிடத்தில் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவரிடத்தில் இருந்தது எல்லாமே வேதாகம கல்லூரியில் பயிற்சி பெற்று பட்டம் பெற்ற வெறும் பட்டங்களே. அல்லேலூயா. வேறு எதுவுமே அங்கே இல்லை. ஆனால் தானியேல் இடத்துலையோ தேவனுடைய ஆவி இருந்தது. இன்னைக்கு வேதாகம கல்லூரியில் பயிற்சி பெற்று பட்டம் பெற்று அந்த அறிவு வேண்டுமா, இல்லை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தேவையா? சொல்லுங்க பிரியமானவர்களே, உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கிறது? அறிவா, கல்வியா, புத்தியா? வேண்டாம். என் தேவனுடைய பரிசுத்த ஆவி எனக்கு தாரும் ஆண்டவர். ஆமென். தாவீது பாவத்தில் விழுந்தபோது சங்கீதம் 51ஆம் அதிகாரத்திலே அவன் போராடுகிறான். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும். உம்முடைய இரட்சகத்தின் சந்தத்தை எனக்கு திரும்ப தாரும். என்னை உற்சாக ஆவினால் நிரப்பு. என்னை மறுபடியும் எழுப்பு. கதற வேண்டும். பின்வாங்கி போன தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்தில் கதற வேண்டும். என்னை எழுப்பு ஆண்டவரே, என்னை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகத்திலும் ஆண்டவரே, வேற ஒன்றும் தேவையில்லை ஆண்டவரே. அப்படி நீங்கள் கதறணும். ஆமென். அதன் பின்னர் என்ன சம்பவித்தது? தானியேல், ஓ பெல்சாசாரே, இந்த காரியங்கள் எல்லாம் உமக்கு தெரியும், இவைகள் உமக்கு மறைக்கப்படவில்லையே என்று சொன்னான். நான் அமெரிக்காவுக்கு கூறுகிறேன், இந்த நிமிஷம் அவர்களை என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க செய்வேனானால் நலமாயிருக்கும் என வாஞ்சிக்கிறேன். இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே. தேசங்கள் நாம் செய்தவாறே முன்பு பாவம் செய்தது. நாம் தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டோம். பிரான்சுக்கு என்ன நேர்ந்தது? ஜெர்மனிக்கு என்ன நேர்ந்தது? இந்தியாவுக்கு என்ன நேர்ந்தது? தமிழ்நாட்டுக்கு என்ன நேர்ந்தது? மதுபானம், பெண்கள், பெரிய கொண்டாட்டம் என்பவைகளை பின்னே சென்ற மற்ற தேசங்களுக்கு என்ன நேர்ந்தது? அது எப்பொழுதும் அவிதமாகவே வருகிறது. நாமும் நியாய தீர்ப்புக்கு தவிர்க்கப்பட்டவர்கள் அல்லவே. தேவன் நீதியுள்ளவர். தேவன் ஒரு மனிதனை, ஒரு தேசத்தை, ஒரு குடும்பத்தை, ஒரு கிராமத்தை அவர் எச்சரித்து விட்டால் அடுத்தது நியாய தீர்ப்பு வந்துவிடும். தப்பவே முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன், நான் சரியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்களும் உங்களை நீதிமனாக்கிறீங்களா? அது தவறு. தேவன் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியில் தான் நாம் செல்ல வேண்டுமே தவிர நம் வழியில் அவர் வருவதில்லை. அல்லேலூயா. அருமையானவர்களே, அவன் உம்முடைய தகப்பனார் எப்படி தேவன் மகா பெரிய தேசத்தை அவருக்கு கொடுத்தார், ஆனால் அதையெல்லாம் அவர் மறந்து போனார். நீர் செய்து கொண்டிருக்கிற அதே காரியங்களை அவரும் செய்தார். பார்த்தீங்களா? செய்தாரா? தான் கட்டின அரண்மனைக்கு மேலே போய் இருக்குது. என்ன சொல்கிறாரு? இது என் அரண்மனை, இது நான் என் மகிமை பிரதாபத்துக்காக கட்டினது. நடந்தது என்ன? ஒரு ராஜ்யபாரம் உன்னை விட்டு போய்விட்டது. யாராவது பெரிய பெரிய வீடை கட்டிட்டு இது எங்கள் வீடு, இது நாங்கள் கட்டினது, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போச்சு, தொலைஞ்சதுன்னு வச்சுடுங்க. ஏதோ பூமியில் குடியிருக்க ஒரு குடிசை வீட்டை அவர் தந்திருக்காரா, அவருக்கு நன்றி சொல்லுங்கள். எங்கள் வீடுன்னு சொல்லி மேன்மை பாராட்டாதீங்க. ஒரு செகண்டுக்குள்ளே ஆண்டவர் அதை தரமட்டமாக்க முடியும். பெருமை பாராட்டுதீர்கள், எல்லாம் அவருடைய கிருபை. அல்லேலூயா. உம்முடைய தகப்பனார் எப்படி பாருங்கள். ஆனால் அதையெல்லாம் நீர் மறந்து போனார். நீர் செய்து உன் தகப்பனாருக்கு அது நடந்தது, ஆனால் அவர் மறந்து போனார். நீர் செய்து கொண்டிருக்க அதே காரியங்களை அவரும் செய்தார். தேவன் அவரை ஒரு காட்டு மிருகத்தை போல மாட்டினார். இந்த காரியங்களை எல்லாம் நீர் அறிந்திருந்தோம். பரிசுத்த பாத்திரங்களை நீர் எடுத்து, ஆமென், தன்னுடைய தேவனுடைய ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு வந்தது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்தில் தேவனுக்காக பயன்படுத்தக்கூடிய பரிசுத்த பாத்திரங்களை எடுத்து வந்து அவைகளை பரியாசம் செய்தீர் என்றான். ஆமென். அல்லேலூயா. கவனியுங்கள். மேலும் அவன் இந்த கையெழுத்து சுவற்றின் மீது எழுதப்பட்டாயிற்று. ஆமென். உன்னுடைய ராஜ்யம் மட்டிட்டது. வேறு வார்த்தையில் சொன்னால், இங்கே பாரடா, உன்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டாயிற்று. உன்னுடைய ராஜ்ய பாரமானது எடுக்கப்பட்டு கொடுமை மிக்க அவ்வளவு தேவனற்ற இன்னொரு தேசத்திற்கு கொடுக்கப்பட்டாயிற்று. முடிஞ்சுதா?
பெருமை என்ற ஒன்று இருக்குமானால் தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு சில பேருக்கு ஆரம்பத்தில் சபைக்கு வர விசுவாசிகளாக ஏழ்மை நிலையில் வருவாங்க. அது வரைக்கும் ஒழுங்காக சபைக்கு வருவாங்க, நல்லா வார்த்தை கேட்பாங்க, பாஸ்டர் நல்லா மதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. கொஞ்சம் செழிப்பு வந்துட்டுன்னு வைங்க, அங்கே புத்தியே மாறிடும். செழிப்பு வந்தவுடனே தான் புத்தி மாறுமே தவிர அது வரைக்கும் மாறாது. எல்லாருக்கும் அப்படித்தான். இந்த நேபுகாத்நேசருக்கும் அப்படித்தான் மாறிச்சுது. அல்லேலூயா. இந்த பெல்ஷாத்சாருக்கும் அப்படி தான் மாறிச்சு. அதனால் அதிக செழிப்பு வரும்போது புத்தி என்ன செய்கிறது? மாறி போகிறது. அல்லேலூயா. ஆனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆகையால் அந்த தேசமானது தேவனற்ற இன்னொரு தேசத்திற்கு கொடுக்கப்பட்டாயிற்று. பாருங்க, யாருக்கு கொடுக்கிறார் கர்த்தர்? தேவனற்ற அந்த மேதிய பெர்சிய அவர்களுக்கு அந்த தேசத்துக்கு, அவர்களும் தேவனற்றவர்கள் தான். ஆனால் இந்த ராஜ்யத்தை பிடிங்க அங்கே கொடுத்துட்டார். நடக்குதா? அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு நான் ஆச்சரியப்படு பாருங்கள், தேவன் பாவத்தை பாவத்தோடு யுத்தம் பண்ணும்படி செய்கிறார். இந்த அவிசுவாசிகளும் அந்த அவிசுவாசிகளும் சேர்ந்து என்ன செய்ய? யுத்தம் பண்ணி எல்லாரும் சாவுங்கன்றவர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்தில் கடைசியில் 3ஆம் உலகப் போர் வரப்போகுது இல்லையா? கிழக்கத்திய நாடுகள் ஒன்று சேரும், மேற்கத்திய நாடுகள் ஒன்று சேரும். எல்லா அணு ஆயுதங்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்கின்றன. ஒன்று கொண்டு மோதி என்ன செய்? சாவுங்கடான்னு தேவன் சொல்ல போகிறார். சொல்வாரா? சொல்ல மாட்டாரா? நீ மனம் திரும்பலையே. என்னுடைய ஊழியக்காரர்கள் எவ்வளோ பேர் வார்த்தை பிரசங்கியிருக்கார்கள். என்னுடைய தீர்க்கதரிசியை உலகம் முழுவதும் 7 முறை நான் கொண்டு சென்றிருக்கிறேனே. நீ இன்னும் மனம் திரும்பாவே ஆனால் உனக்கு நியாய தீர்ப்பு மட்டுமே. இந்த உலகத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. தேவன் இந்த உலகத்தை அக்கினியினால் அழிக்க போகிறார். ஓ விசுவாசியே, நீ கவனமாயிரு. தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்கு துவங்குகிறது? தேவனுடைய வீட்டில் தான் துவங்குகிறேன். இந்த சர்ச்சில் தான் முதல்ல நியாய தீர்ப்பு வரும். நியாய தீர்ப்பு உலகத்தில் வராதுங்க, தேவனுடைய வீட்டில் இருந்து துவங்குகிறதுன்னு பைபிள் சொல்லுது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் இருந்து துவங்குகிறதா. ஆமேன். முதல்ல நமக்கு ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்து வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அங்கே நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் இருந்து துவங்குகிறது. அது உலகம் முழுவதும் சென்று உலகத்தை முற்றிலுமாக எரித்து அழித்து சுட்டரித்து விடும். தேவன் அப்படி சொல்லியிருக்கிறார். மல்கியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் இதோ சூளையை போல எரிகின்ற நாள் வரும். அகங்காரிகள் யாவரும் துருப்பு இருப்பார்கள். அக்கிரமம் செய்கிறவள் யாராவது வாசிங்க டக்குன்னு எடுத்து. யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களை வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சூளையை போல எரிகிற நாட்கள் வரும். அகங்காரிகள் யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். அக்கிரமம் செய்கிறவர்கள் யாவரும் சுட்டரிக்கப்படுவார்கள். இதோ அவர்களுக்கு அது வேரையும் கொப்பையும் வைக்காமல் இருப்போம். சோதம் கோமரா பட்டணம் எப்படி எரிக்கப்பட்டதோ அதே போன்று இந்த உலகம் முழுவதும் எரிய போகிறது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையினாலே இந்த வானம் பூமி சிருஷ்டிக்கப்பட்டு தேவன் தண்ணீரினால் இந்த உலகத்தை அழித்தவர் மறுபடியுமாக என்ன செய்ய போகிறார்? 2 பேதுரு 2 பேதுரு தானே. அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது இருந்த அந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதை மனதார உணராமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் இந்த வானங்களும் பூமியும் இந்த பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற உலகம் எதுக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது? அக்கினிக்கு.
இந்த அக்கினியானது தேவனுடைய அக்கினியானது உலகத்தை அழிக்க போகுது. கடைசி நாட்களில் 3வது உலகப் போர் தவிர்க்க முடியாத ஒன்று. கிழக்கத்திய நாடுகள் மேற்கத்திய நாடுகளெல்லாம் 2ஆக பிறந்து 2 குழுக்களாக சண்டையிட்டு ஒவ்வொன்றையும் அழித்து போடும். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் இன்றைக்கு நான் ஆச்சரியப்படுகிறேன். சரியாக அதே நேரத்தில் நான் முதலாவதாக இதை சொல்லட்டும். அவன் அங்கே நின்று கொண்டு அந்த சுவற்றின் மேல் எழுதப்பட்டதை கவனித்து கொண்டிருக்கும்போது, அப்பொழுது அங்கே கதவுக்கடியில் வாயில் காப்பவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை சிறியும் அறியாதவன். வாயில் காப்பவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். ஏன்? எப்படி? அந்த யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் அந்த நதியின் செல்லக்கூடிய அந்த மதில்களின் அடியின் வழியாக சென்று அந்த எதிரிகள் அவர்களை கொண்டு போட்டார்கள். கட்டடம் மதில் சுவர்கள் பெரியதாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நதி எங்கே ஓடிட்டு? அரண்மனை அண்டையில் ஓடிட்டு. அந்த நதிக்கு அடியில் வந்து எதிரிகள் உள்ளே வந்து அந்த சேவர்களை கொண்டு போயிட்டாங்க. போர் வீரர்கள் வீதியில் இருந்து கொண்டு அரண்மனை காவற்காரர்களை கொண்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் படிகளில் வந்து கொண்டிருந்தனர். தங்கள் பிள்ளைகளையும் புருஷன்மார்களையும் விட்டு வந்திருந்த அந்த ஸ்திரீகள் அங்கே நின்று கொண்டிருந்தனர். மனைவிகளை விட்டு வந்திருந்த ஆண்கள் குடித்து வெறித்து ஏதோ நவீன நடனத்தை பார்த்து கொண்டு நேரத்தை கடத்தி கொண்டிருந்தனர். போர் சேவகர்கள் ஏற்கனவே படிகளில் வழிகளில் வந்து கொண்டிருந்தனர். இன்னும் சில நிமிடங்களுக்குள் ராஜா சங்கரிக்கப்பட போகிறார். அங்கே குடித்து வெறித்திருந்த ஆண்கள் கூட்டம் அனைத்தும் தேவ நம்பிக்கையற்ற பிசாசு பிடித்த தேசத்தாரால் சங்காரம் பண்ணப்பட போகிறார்கள். ஆமேன். பெண்களோ நிர்வாணமாக்கப்பட்டு வாலிப பெண்கள் வீதிகளிலே அவமானப்படுத்தப்பட்டு பின்னர் கால்களை பிடித்து தூக்கி தலையிலே சுவற்றில் மோதி அடிக்கப்படுவார்கள். புத்தி பிசகான குடித்து வெறித்த போர் சேவகர்கள் தங்கள் காம வெறியை அவர்களோடு தீர்த்த பின்பு அவர்களை வெட்டி போடுவார்கள். இவையெல்லாம் அங்கே கதவண்டை நடந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் அவர்கள் தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டார்கள். தேவன் நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்வார்? தராசில் வைத்து நிறுத்து பார்ப்பார். நம்ம குறைய காணப்படுறோமா இல்லை நிறைவாக காணப்படுகிறோமா? அல்லேலூயா. தேவன் நம்மை நியாய தீர்ப்பு என்பது அவருடைய சத்தியத்தின்படி இருக்குன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நான் ஆச்சரியப்படுகிறேன். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதான நம்முடைய நவீனங்கள் தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனைகளை கேலி செய்து சிரித்து ஜீவிக்கிற தேவனுடைய சபையை பார்த்து கேலி செய்து சிரித்து இருமாப்புள்ளவர்களாகவும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் என்று வேதம் கூறுவது போல் செய்கின்றனர். அல்லேலூயா. நாம் மிகவும் பத்திரமாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே ரஷ்யா நம்மை விட விஞ்ஞானத்திலே 5 வருடம் முன்னதாக இருக்கிறது என்று ஸ்டடியாய் கண்டுள்ளது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அமெரிக்க நாடுகளை விட ரஷ்யா விஞ்ஞானத்தில் 5 வருடம் முன்னோக்கி போயிட்டு இருக்குது. இப்பொழுது அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிரடியான சில காரியங்களை எல்லாம் அமெரிக்க தேசத்தில் செய்து கொண்டிருக்கிறார். முதல்ல ஒவ்வொரு வீட்லேயும் என்ன இருக்கணும்? பைபிள் இருக்கணும்னு சொல்கிறார். பைபிளை வச்சு தான் அவர் என்ன செய்தார்? பதவியேற்றாராம். அவருக்காக ஜெபம் செய்து அந்த பிரார்த்தனை கூட்டத்தில் ஜெபம் செய்தவர் யார் என்றால் பில்லி கிரகாம் அவருடைய மகன் பிராங்க்லின் கிரகாம். அவர் தான் ஜெபம் செய்கிறாருங்க. இவ்வளோ மறுமையாக கொண்டு போக காரணம், ஆனால் தேசம் மனம் திரும்பணுமே, தேசம் மனம் திரும்பணுமே. அல்லேலூயா. பொதுவாக உபவாச கூட்டம்னா என்ன செய்கிறீங்க? எங்கள் ஆட்டுக்கு நான் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு வந்துடுறேன், சோறு வச்சுட்டு வந்துடுறேன், அதை வச்சுட்டு வந்துடுறேங்க. பைபிளில் வருது, ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் தண்ணியே வைக்காமல் ஒரு உபவாசம் இருக்குது. தெரியுமா? தெரியாதா? நினைவே பட்டணம், அங்குள்ள நினைவே பட்டணம். நீங்கள் பாருங்க, எங்கள் வீட்டில் ஆடு கிடக்கு, நான் சர்ச்சு முடிஞ்சு விடுந்து போகணும், நான் ஆடுக்கு தண்ணி வைக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், கோழி கிடக்கு,
அது எங்கேயாவது போய் முட்டை விட்டுறக்கூடாது. நான் பார்த்து முட்டை விடும்போது பார்த்து தூக்கணும். எதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான் மனுஷன். உன் ஆத்மாவை குறித்து மட்டும் கவலைப்படும். நான் நினைத்து பார்த்தேன், உபாச கூட்டம்னா என்ன? நீ ஓசை கூட்டம்னா நிறைய பேர் நினைக்காங்க வீட்டில் உள்ள ஆட்டை தான் நினச்சிட்டு இருப்பாங்களே தெரில. இந்த ஆடு வளர்க்குறது ஒரு வகையில் கேடாகத்தான் இருக்கிறது விசுவாசிகளுக்கு. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரையும் சொல்லலை, நீங்கள் ஆட்டை தூக்கி தூரப்பட்டு ஒரு நேரம் பட்டி கிடந்தா என்ன செத்தா போகுது? அல்லேலூயா. போட்டு வரணும். பைபிளில் பாருங்கள், நினிவே பட்டணத்தை எடுங்க, அவங்க எப்படி அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லி நான் முடிக்க போகிறேன். யோனா புஸ்தகத்தை எடுங்க. யோனா புஸ்தகத்திலே அந்த நினிவே பட்டணம் எப்படி மனம் திரும்பினார்கள் பாருங்கள். சீக்கிரம் யோனாவே எடுத்து முடியலையா? எடுத்தவங்க வாசிங்க. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்திருந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாகிய நினிவே எங்கிலும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையிலுள்ள கொடுமையை விட்டும் திரும்ப கடவுர்கள். அல்லேலூயா. பாருங்க, உபாச கூட்டத்துக்கு எப்படி வரணுமா? தானும் தன் பிரதானிகளும் தான் வேலைக்காரனும் புருஷன் சர்ச்சைக்கு வரலனாலும் பரவாயில்ல, சாப்பாடு கொடுக்காதீங்க அன்னைக்கு. என்னங்க, புருஷனுக்கு கொஞ்சம் சோறாக்கி வச்சுட்டு வந்துடுறேன். என்ன சரி, அவர் சோறை திங்க வச்சுங்க, வீட்டில் தூங்குக்கா. 4 நாள் பட்னி போட்டு பாருங்க, சரியாக வந்துடும். ஒழுங்காக சர்ச்சைக்கு வருவாங்க. நீங்கள் சோறாக்கி வயிற்றுக்கு கொடுத்துட்டு வந்துடுறீங்க, அவர் சாப்பிட்டு ஊர் சுற்றிட்டு வந்து நல்லா தூங்குறாரு, நீங்கள் உபவாசத்தோடு இங்கே வந்து நிற்கிறீங்க. அப்படி செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? ஆமென். தானும் தன் பிரதானிகளும் தன்னுடைய வேலைக்காரனோ நிர்ணயம் பண்ணிய கட்டளையாக நினிவே எங்கும் மனுஷர்கள் மிருகங்கள் மாடுகள் ஆடுகள். என்னது ஆடுகள்? அப்படின்னா இங்கே நிறைய பேருக்கு ஆடுகள் இருக்கு. ஆமென். அதனால் ஆடுகள், நான் பைபிளை தான் சொல்கிறேன், உங்களே சொல்லலை. ஆமென். ஆதலால் அங்கே என்ன சொல்லி இருக்கிறது? ஒன்றும் ருசி பாராதிருக்கவும், ஆடுகள் எல்லாமே ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கணும். தண்ணீர் குடியாத உபாசம். ஆட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வரேன், ஊர் சுத்துற புருஷனுக்கு சோறு பங்கி கொடுத்துட்டு வரேன். என்னைக்கு மனம் திரும்பார்? அவர் என்னைக்கு மனம் திரும்பாருன்னு நான் கேட்கேன். பட்டி போடுங்க, உபாசம் அன்னைக்கு அவருக்கு சோறை கொடுக்காதீங்க, தன்னால வந்துடுவார். சொல்ல யாரும் வருத்தப்படாதீங்க, பைபிளில் அப்படித்தான் இருக்குது. பைபிளில் உள்ளதை நம்ம உள்ளதே உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்னு வசனம் இருக்கு இல்லையா? அப்போ அவருக்கு கொடுக்கக்கூடாது. யாரெல்லாம் சர்ச்சைக்கு வர மாட்டாங்களோ அவங்களுக்கு சோறு கொடுக்காதீங்க, வேண்டாம். இன்றைக்கி ஒரு நாள் கிடையாது, இன்றைக்கி உபாசம். ஏன்னா யெகோவா சாட்சிக்காரங்க சனிக்கிழமை அன்னைக்கு என்ன செய்யணும்? அடுப்பு பற்றைக்கவே மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? யெகோவா சாட்சியை சேர்ந்தவர்கள் அன்னைக்கு ஓய்வு நாள். இன்றைக்கி யாதொரு வேலையும் செய்யக்கூடாது, முழுவதும் ஆண்டவர் சமூகத்தில் தான் இருக்கணும். வீட்டில் அடுப்பு பச்சத்து காப்பி கூட போடக்கூடாது. அவங்க இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் அடுப்பு பற்ற வைக்க மாட்டாங்க யெகோவா சாட்சிக்காரங்க. காலையில் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. ஆமென். காலையில் புறப்பட வேண்டியது, குளிக்க வேண்டியது, நேராக சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? காலையில் எழுந்ததுலேருந்து ஒரு 4 காப்பி குடித்த பிறகு தான் உபாச ஜெபத்துக்கு வரும். ஆமென். பாருங்கள் பிரியமானவர்களே, உண்மையாக நான் பின்தங்கி இருக்கிறோம். அந்த உபாசத்தில் ராஜா சொன்னது போல மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்று ருசி வராது இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும்.
அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமென். இன்னைக்கு அதுதான் போச்சு. நேற்று ஜெப கூட்டத்துக்கு போனால் இன்னைக்கு ஆளை காணோம். என்னாச்சு? அந்த அம்மா சொன்னாங்க, நான் காலையில் நேற்று உபவாச கூட்டத்துக்கு வர முடியாது, நான் உங்களுக்கு சாப்பாடெலாம் ஆக்கினேன். எங்களுக்கு சாப்பாடே வேண்டாம், விடுங்க, உபவாச கூட்டத்துக்கு ஒழுங்க வாங்க. எனக்கு சாப்பாடாக தேவை. நிறைய நினைக்கிறேன், நமக்கு சாப்பாடு எதுக்குங்க, வேண்டாங்க, உபவாச கூட்டத்தை முடிச்சுட்டு வரணும், இன்றைக்கி 6 வந்துடுவாங்கன்னு நினச்சி தான் பண்ணலாம். பார்த்தீங்களா? அப்போ நாம் எவ்வளோ பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் எப்படி விடுதீங்க ஆராதனையா? எனக்கு ஆராதனை விடுறவங்கள கண்டால் யாருமே பிடிக்காது. நீங்கள் கை நிறைய காணிக்க கொடுத்தாலும் அது சந்தோஷமாக நான் வாங்க மாட்டேன். ஏன்னா என் தேவன் அதை விரும்ப மாட்டார், நானும் விரும்ப மாட்டேன். என் ஆண்டவர் விரும்புவாரா? நீ சர்ச்சுக்கே வராமல் இருந்து காணிக்க கொண்டு ஆண்டவர் கொடுத்தா அவர் விரும்புவாரா? தேவனை ஆராதிக்கிற நாளில் அவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் தேவன் கிரியை செய்வாருங்க. பாருங்கள், நினிவே பட்டணத்துக்கு எவ்வளோ பெரிய நினிவே 40 நாளில் கவிழ்க்கப்பட்டு போகும், அழிந்து போகும். ஆனால் மனுஷர் முதல் மிருகங்கள் வரைக்கும் எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபிச்ச உடனே கர்த்தர் அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த காரியத்தில் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமென். அதனால் உபவாச கூட்டத்துக்கு ஆடு மாடு கோழிக்கு கணவருக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு ஒருத்தருக்கும் சோறு கொடுக்காதீங்க. அப்படி வாங்க, புருஷன் தன்னால் வந்து ஆண்டவர் சம்பத்துக்கு வாராரா இல்லையான்னு பார்ப்போமே. நீங்கள் வயிற்று முட்டை சோறு, அப்பளம் பொரிச்சு, அவியல் கூட்டு வச்சு, சாம்பார் வச்சு, கொஞ்சம் ரசம் வச்சு, இவ்வளோத்தையும் வச்சுட்டு வந்தால் அவர் என்னைக்குங்க சர்ச்சுக்கு வர போகிறாரு? அல்லேலூயா. செய்து பாருங்க. உபவாச கூட்டமாக இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது, உமக்கு போ, ஒழுங்காக சர்ச்சுக்கு வாருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆமென். தன்னால் ஆண்டவர் கொண்டு வருவார். நீ கணவன்மார்கள் ரட்சிக்கப்படாத காரணம் நீங்கள் தான் காரணம். புத்தி உள்ள சரின்னு வீட்டை கட்டுறா. அல்லேலூயா. கவனிங்க, வசனத்தை கவனிங்க. ஆகையால் பிரியமானவர்களை நாம் முடிக்க போகிறோம். நாம் அநேக விருந்துகளில் இருந்துள்ளோம். அதை சொல்லிட்டுமா? ரஷ்யா நம்ம விட விஞ்ஞானது. சரி, நாம் அநேக விருந்துகளில் இருந்துள்ளோம். நாம் அதிகமாய் பாவத்திற்குள் பலவந்தமாய் போயுள்ளோம். சபையானது அவ்வளவு உறக்கத்தில் இருக்கிறது. இனி அது ஜெபக்கூட்டங்களை குறித்து கவலைப்படுகிறதில்லை. இது நம்ம சபைக்கு பொருந்துமா? இனி சபையானது என்ன செய்கிறது? அவ்வளவு உறக்கத்தில் இருக்கிறது. ஏன்னா மாதம் ஒரு நாள் நடக்கிற உபவாசத்துக்கு கூட வரமாட்டாங்க. ஏன்னா சபை என்ன செய்துக்கிட்டு இருக்கிறது? உறக்கத்தில் இருக்குது. நம்ம சபைக்கு பொருத்தலாமா? பொருத்தலாமா வேண்டாமா? பொருத்தலாம். ஏன்னா சபையானது இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறது? உறங்கி கொண்டிருக்கிறது. குளிரும் இல்லாமல், அறையில் இல்லாமல் இருக்கிறது. அது உறங்கி கொண்டிருக்கிறது. இனி அது ஜெப கூட்டங்களை குறித்து கவலைப்படுறதில்ல. ஒரு காலத்தில் அந்த வீட்டில் ஜெப கூட்டம், இந்த வீட்டில் ஜெப கூட்டம், அங்கே ஜெப கூட்டம், இங்கே ஜெப கூட்டம். இப்போ சபை என்ன செய்கிறது இல்லை? ஜெப கூட்டத்தை பற்றி கூட கவலைப்படுறதில்ல. எனக்கு இப்படி நம்ம சபையில் நடக்கிற சம்பவம் தெரியுமா? தீர்க்கதரிசிக்கு அப்போவுமே சொல்லி வச்சிருக்காரு. அப்போவுமே அவர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறா பாருங்க. ஏன்னா ஜனங்கள் இப்போ உபவாச கூட்டம் இப்போ யாராவது வீட்டு கூட்டம் நடத்துகிறாங்களா பாருங்கள். 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு சிலர் வீட்டு கூட்டம் நடத்தி வீட்டு கூட்டமே நடத்துறதில்ல. ஏன்னா ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? உறக்கத்தில் இருக்காங்க. வீட்டு கூட்டங்களை பற்றி, ஜெப கூட்டங்களை பற்றி என்ன செய்யலாம்? அவங்க கவலைப்படுறதே இல்லை. ஐயோ, நம்ம வீட்டில் ஜெப கூட்டம் வைக்க முடியலையே, வைக்கணுமே அப்படின்னு 1-2 பேர் மட்டும்தான் வைக்கிறாங்க. மற்றவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்களாம். தீர்க்க தரிசனம் நம்ம சபைக்கு பொருத்தி பாருங்க. ஆமென். உங்களுக்கு ஜெப கூட்டம் வைக்கணுங்கிற கவலை இல்லையா? அதெல்லாம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாங்க. அவர்கள் அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு சபை என்ன செய்து குளிர்ந்த நிலைமையில் போயிட்டு இருக்கு. அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஜீவிக்கிற தேவனுடைய உண்மையான ஆவிக்கு எதிராக ஒரு சத்தத்தை அவர்கள் எழுப்புகிறார்கள். அவர்கள் அதை பெறப்போவதில்லை. அவர்கள் அவ்வளவாக தங்களை ஸ்தாபனமாக்கி தங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிறார்கள். ஜெப கூட்டங்களுக்கு வருவதற்கு அவர்களுக்கு நேரம் கிடையாது.
நம்ம சபை தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா அங்கேயும் அப்படித்தான் இருக்கா? எல்லா சபையும் அப்படித்தான் இருக்கு. ஜனங்கள் குளிர்ந்த நிலையில் எதுக்கு வர்றதுக்கு நேரம் கிடைக்கல? ஜெப கூட்டங்களுக்கு வருவதற்கு அவர்களுக்கு நேரம் கிடையாது. பிஸி. நேற்று உபவாசத்தை விட்டது ஏன் வரல? பிஸி. எதுக்கு வரல? பிஸி. வர முடியல பாஸ்டர். போன மாதம் கேட்டாலும் வர முடியல, இந்த மாதம் கேட்டாலும் வர முடியல, அடுத்த மாதம் கேட்டாலும் இதை தான் சொல்ல போகிறீங்க. ஏன் கேட்கணும்னா? அல்லேலூயா. இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார், ஜெப கூட்டங்களுக்கு வருவதற்கு என்னல்ல அவர்களுக்கு நேரம் கிடையாது, ஆராதனைக்கு வருவதற்கு நேரம் கிடையாது. ஆமென். அவர்கள் தொலைக்காட்சிகளிலும் சினிமா கொட்டகையிலும் ஊரை சுற்றி கொண்டும் மதுபான விருந்துகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் போகின்றனர். அது உண்மை. அல்லேலூயா. இப்படி இருந்தால் எப்படிங்க அந்த ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு வரும்? ஒரு காலம் அது பண்டைய நாகரிகத்தை போல தோற்றமளிக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேசத்துக்கு அதுவே தேவையாக இருக்கின்றது. ஓ, ரப்பர் கையுறைகள் அணிந்து கொள்ளுதல், அதுபோல சுவிசேஷத்தை சுற்றி மிக அதிக மிருதுத்தன்மை காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியினால் வெறும் கரங்களால் அது கையாளப்பட வேண்டியுள்ளது. உண்மையாக ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் பில்லிகிரகாம் தன்னுடைய செய்தியில் ரஷ்யா வாஞ்சிக்கும் எந்த நேரத்திலும் இந்த தேசமானது ரஷ்யாவுக்கு ஒரு ஒளிபரப்பும் சாதனமாக செயற்கைக்கோளாக முடியும் என்று சொன்னாராம். ஆமென். நாம் எங்கே இருக்கிறோம்? நீங்கள் எல்விஸ் பிரெஸ்லியின் ரெக்கார்டுகளை வாங்கி கொண்டு இந்நாட்களில் ஒன்றில் நாம் சுசியை நேசிக்கிறோம் என்ற அவனுடைய பாடல் இசையை கேட்பதற்காக, பார்த்தீங்களா, ராக் அண்ட் ரோல் பாடக்கூடிய அந்த பாடலை கேட்பதற்காக சபைக்கு போகாமல் வீட்டிலே தரித்திருப்பீர்கள். திரும்ப வந்துக்கிட்டே இருக்கப்பா. ஆமென். சபைக்கு போகாம சொந்த வேலைகளை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். சபைக்கு போகாமல் வீட்டிலே தரித்திருப்பீர்கள். நீங்கள் தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டீர்கள். என்ன சம்பவித்தது? அங்கே சுவற்றின் மீது ஒரு கையெழுத்து இருக்கின்றது. ஓ, ரஷ்யர்கள் ஒரு புட்னிக் என்ற செயற்கைக்கோளை பூமியிலிருந்து 500 மைல்களுக்கு அப்பால் ஏவியுள்ளார்கள். அதன் எந்த ஒரு கருவியையும் நம்மால் கட்டுப்படுத்த இயலாது. அடுத்த 30 நிமிடங்கள் அதே போன்ற 6 ஸ்புட்னிக்குகளை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மீது பறக்கவிட்டு சரணாகதி அடையுங்கள் அல்லது சில நாடுகள் சாம்பலாகி விடுவீர்கள் என்று சொல்லக்கூடும். 2010 ஆண்டில் 10 தான் என்று நினைக்கிறேன், சரிதானா? அமெரிக்க 11 2011ஆம் ஆண்டில் அமெரிக்க தேசத்தில் பெரிய கட்டடம் இருந்தது. 100 மாடி கோபுரமா, அவ்வளோ பெரிய கட்டடம். பார்த்தா எதிராளி அந்த தீவிரவாதிகள் விமானத்தோடு உள்ள நுழைந்து அந்த கட்டடத்துக்குள்ளே உள்ள புகுந்து வெளியே வந்துட்டான். ஆமென். தன்னுடைய மரணத்தை பற்றி கூட அவன் கவலைப்படலை. ஆமென். அவ்வளோ வைராக்கியம் பிடிச்சவங்க. ஆனால் நேற்று நாங்கள் ஒன்றை பார்த்தோம். நாங்கள் கூனியூரில் ஜெபக்கூட்டம் முடித்து விட்டு வந்து கொண்டிருந்தோம். சாரையாக பச்சை வேட்டிகளை கட்டி கொண்டு சட்டை அணிந்தும் அணியாமலும் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். பார்த்தா காலில் என்ன இல்லை, செருப்பு இல்லை. நேற்று என் கூட வந்தீங்களா? பார்த்தீங்களா? கருப்பில் என்ன போடலை? இந்த நத்தத்திலிருந்து நீங்கள் செருப்பு போடாங்க, 6 வந்துருங்க பார்ப்போம். அல்லேலூயா. நான் சொல்லுறேன், நீங்கள் செருப்பு போடாமல் நடந்து பாருங்கன்னு நான் சொல்ல வந்தேன். அவங்க போட்டோம். இங்கேருந்து இந்த பாத்ரூமுக்கு போனதுக்கு முன்னால் செருப்பு இங்கே போட்டேன். பாத்ரூம் போகிறதுக்கு செப்பல் இல்லைன்னா இவங்க போக மாட்டாங்க. 60-70 மைலுக்கு மேலே அவங்க நடந்தே போகிறாங்க. ஏங்க அவன் எவ்வளோ பக்தி உள்ளவர்களாக. நாம சனிக்கிழமை பாச விட்டான், அது எனக்கு வர முடியல. ஞாயிற்றுக்கிழமை ஏன் இன்னைக்கு வரல? இன்றைக்கி நிறைய இடம்லாம் காலியாக அடக்க சேரலாம். ஏன் வர முடியல? ஃபஸ்ட்டு வர முடியலன்னா வர முடியல தான், அதுக்கு மேலே பேசக்கூடாது. ஓ, அப்படியா கதை? பயமாக இருக்குது. இன்றைக்கி விசுவாசிகிட்ட பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி விக்கிரக வழிபாடுகள் செய்கிறவர்களுடைய வைராக்கியத்தை பாருங்கள். காலில் ஒரு செருப்பு கூட இல்லை. நான் அவளை கவனித்து கொண்டே கவனமாக காரை ஓட்டி வந்தேன். அங்கே ஆரம்பித்தது இங்கே வரைக்கும், மார்க்கெட்டு வரைக்கும்
சாரசாரியாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு பக்தியை பாருங்க. நாம் 10 மணிக்கு என்னைக்காவது ஆராதனைக்கு வந்திருக்குமா? என்னைக்காவது வந்திருக்குமா? ஒரு நாள் கூட வந்ததில்லைன்னு தான் அநேகரோட பதில் வரும். அல்லேலூயா. நம்ம எப்படி ஜீவிக்கிறோம் பிரியங்களே. ஆனால் ஒன்று, ஆண்டவர் இந்த அழிவுலேருந்து எங்களை தூக்கிட்டு போயிடணும், அது ஒன்று தான் நினைக்கிறீங்க. தூக்கிட்டு மட்டும் போயிடணும், ஆனால் நான் ஜீவிக்க மாட்டேன். என்னங்க நியாயம்? நான் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருக்காக வாழணும் பிரியமானவர். அவர் தம்முடைய ஜீவனையே நமக்கு தியாகமாக கொடுத்துட்டார். நம்ம அவருக்காக வாழவில்லை என்றால் அது என்ன வாழ்க்கை என்று யோசித்து பாருங்கள். சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. நான் யாரும் சர்ச்சுக்கு வரலன்னா இனிமேல் தேட போகிறதே கிடையாது. வேண்டாம். எவ்வளோ செய்தியை கேட்டீங்க. நீ பாளையங்கோட்டையில் எல்லா சபையை விட இங்கே அதிகமான செய்தியை போக்குறோம். கடைசி கால செய்தியை நம்ம சபையில் விட்டு வைக்கிறோம். இன்னும் திருந்தலைன்னா நாம் எதுக்கு கூப்பிடணும் அவங்கள? நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறவங்கள இயேசு கேட்டார் இல்லையா? அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே. ஆகையால் நீங்கள் சரணாதிகடி அடையவில்லைன்றால் சில வினாடிகளில் அது சாம்பலாகி விடுவீர்கள் என்று சொல்லக்கூடும். அவர்களால் அதை செய்ய முடியும். அது வல்லரசு நாடு. அதை செய்ய முடியாமல் தடை செய்ய நம்மால் முடியவே முடியாது. ஒரு இரத்தமில்லாத இருதயமற்ற தேவபக்தியற்ற கம்யூனிஸ்டுகள் கரத்தில் அது இருக்கிறது. அதைத்தான் தேவன் பாவத்தை வெளிச்சத்திற்கு வருவதற்காக உபயோகிக்கிறார். நிச்சயமாக நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் வெளிப்படுத்தின விசேஷத்தின்படியாக ரஷ்யா அதை செய்ய வேண்டியுள்ளது. ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. சரி, தீர்க்க தரிசன போதகர்களே, ஒரு கால் நீங்கள் கருத்து வித்தியாசப்படலாம், ஆனால் இவைகளெல்லாம் முடியும் மட்டுமாய் காத்திருங்கள். அந்த நோக்கத்திற்காக ரஷ்யா வைக்கப்பட்டுள்ளது. பாருங்க, தேவபக்தி இல்லாதவர்களெல்லாம் சுட்டு பொசுக்கக்கூடியது யாரோ தெரியுமா? கம்யூனிஸ்டுகள் தான் செய்ய போகிறாங்கன்னு தீர்க்க சொல்கிறார். இப்பொழுது இங்கே அவள் ஒரு ஸ்புட்னிக்கோடு நிற்கிறாள். அன்றொரு நாள் நாம் அதை போன்ற ஒன்றை அனுப்ப முயற்சித்தோம். அவர்கள் செய்த அளவிற்கே நம்மால் முடியும் என்று நாம் எண்ணினோம். பூமியை விட்டு 3 அடிகள் மேல் எழும்பி பின்னர் சிதைந்து விட்டது. அதிகப்படியான ராக் ரோல்களும் பாவங்களும் நாம் தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்படுகிறோம். தேவனே இரக்கமாயிரும். போதும், யாவர் எழுந்து நிற்போம். கடைசியாக நம்ம வாசித்த அந்த பகுதியை நாம் பார்த்து வாசிப்போம். எல்லாரும் எல்லாம் எழுந்துன்று கடைசியாக அந்த தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அங்கே சொல்லப்பட்டது, அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். அந்நியருடைய தேவ பக்தி இல்லாதவனை அழிப்பதற்கு தேவன் தேவ பக்தி இல்லாதவனையே அங்கே கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் ஒருவனை தமக்கு பிரியமானவனுக்கு ஒருவனை தள்ளி தமக்கு பிரியமானவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறார். ஆகையால் யாரும் மாறுதட்டி கொள்ள முடியவே முடியாது. தேவ சித்தம் எதுவோ அதுதான் இந்த உலகத்தில் நடைபெறும். அதை தவிர வேறு எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாது. ஆகையால் நாம் எல்லாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம். கர்த்தராக இயேசுவே உமக்கு துதிக்கிறோம். அப்பா, பிதாவே தோர் எல்லாரும் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவரே, எச்சரிக்கை அதன் பிறகு நியாய தீர்ப்பு என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, சுவற்றின் மேல் எழுதப்பட்ட அந்த கையுறுப்பு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது பார்க்கிறோம். 2 பாபிலோன்கள் என்று பார்த்தோம். ஒரு பாபிலோன் உலக பிரகாரமானது, அது அழிந்து விட்டது, அதை அழிக்கப்பட்டு விட்டது. அது வேறொரு மனிதருக்கு, ராஜாவுக்கு, தரியு ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அதுதான் நடக்கும். தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஆளுகிறவர் என்று வேத வசனம் சொல்கிறது. அப்படியாக பிரியமானவர்களே, நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் பயம் இல்லாதவர்களாக நாம் வாழ வேண்டாம். பயபக்தியோடு கூட வாழ்வோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமென். ஜெபி கடைசியாக நம்ம பாட்டு. Praise the Lord Jesus. நன்றி ஆண்டவராக இயேசுவே துதிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, எச்சரிக்கையின் செய்தியை நாம் கேட்கிறோம்.
வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. எங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? உம் வசனம் எனக்கு ஆனந்தம், உம் சமூகம் எனக்கு பேரின்பம். உம் வசனம் எனக்கு ஆனந்தம், உம் சமூகம் எனக்கு பேரின்பம். வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் ஏசையா. வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் ஏசையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
எனக்கு ஆனந்தம். உம் சித்தம் எனக்கு பேரின்பம். உம் சத்தம் எனக்கு ஆனந்தம். உம் சித்தம் எனக்கு பேரின்பம். சித்தம் செய்து சீரோனில் சேர சுத்தம் செய்யோ என் ஏசையா. சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யோ என் ஏசையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நன்றி ஆண்டவராக இயேசுவே, துதிக்கிறோமப்பா. நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை ஆண்டவரே. நீர்தான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற என் தேவனாக இயேசு கிறிஸ்து, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். தேவரே, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த ஆராதனையை கிருபையாக எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த தெய்வீகாக ஸ்தோத்திரம். பாடின பாடல்கள் ஆராதனை வழி ஆசீர்வதித்து கொடுத்தேன் கர்த்தாவே. சாட்சி பகுதியை ஆசீர்வதித்து கொடுத்தேன். சிறு பிள்ளைகள் வசன பகுதியை ஆசீர்வதித்து கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே தேவ செய்தியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தேன். 2 பாபிலோன்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவரே சரீர பிரகாரமான உலக பிரகாரமான பாபிலோன்கள், இன்னொன்று ஆவிக்குரிய பாபிலோன் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தாவே, உமக்கு சித்தமானால் அடுத்த வாரம் ஆவிக்குரிய பாபிலோனை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். தேவன் எச்சரிக்கிறார், பின்பு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். ஆனால் ஒரு ஐயோ என் போதகரை சொல்லை கேளாமல் போனனே என்று புலம்பக்கூடிய நேரம் ஒவ்வொருவருக்கும் வரும் என்று வேதமும் தீர்க்கதரிசியும் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆகையால் வார்த்தைக்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்து நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த வார்த்தையை யூடியூப் மூலமாக முகநூல் மொழியாக கேட்க போகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமாம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.